சரி, உங்க எல்லாருக்குமே தெரியும் ரொட்டிகளையும் மீன்களையும் ஆண்டவர் பெருக பண்ணி உணவு இல்லாதவர்களுக்கு உணவு கொடுத்தாரு. ನಿಮಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು ರೊಟ್ಟಿಯನ್ನು ಮೀನನ್ನು ದೇವರು ಹೆಚ್ಚಳ ಮಾಡಿ ಆಹಾರ ಇಲ್ಲದವರಿಗೆ ಆಹಾರವನ್ನು ಕೊಟ್ಟರು ಎಂದು. இந்த மீனையும் அப்பத்தையும் ஆண்டவர் பெருக பண்ணி அற்புதம் செய்தது உங்க எல்லாருக்குமே தெரியும். ಈ ಮೀನನ್ನು ರೊಟ್ಟಿಯನ್ನು ಹೆಚ್ಚಳ ಮಾಡಿ ದೇವರು ಮಾಡಿದ ಅದ್ಭುತವು ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ இந்த ரொட்டியையும் மீனையும் பெருக பண்ணது ரெண்டு இடத்துல நடக்குது. ಈ ರೊಟ್ಟಿಯು ಮೀನು ಹೆಚ್ಚಳ ಮಾಡಿದ್ದು ಎರಡು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಿದೆ. முதல்ல எப்படி நடக்குது? ಮೊದಲು ಯಾವ ರೀತಿ ನಡೆಯುತ್ತಿದೆ? 5 அப்பமும் 2 மீனும், 5 ರೊಟ್ಟಿಯು 2 ಮೀನು. இந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆண்டவர் பெருக பண்ணி ஜனங்களுக்கு உணவு கொடுக்கிறார். ಈ 5 ರೊಟ್ಟಿಯನ್ನು 2 ಮೀನನ್ನು ದೇವರು ಹೆಚ್ಚಳ ಮಾಡಿ ದೇವರಿಗೆ ಜನರಿಗೆ ಆಹಾರವನ್ನು ಕೊಟ್ಟರು. இதே ரொட்டியையும் இதே மீனையும் பெருக பண்ணுகிற இன்னொரு அற்புதம், ಇದೇ ರೊಟ್ಟಿಯನ್ನು ಇದೇ ಮೀನನ್ನು ಹೆಚ್ಚಳ ಮಾಡುವ ಇನ್ನೊಂದು 7 அப்பங்களும் சிறு சிறு மீன் துளிகளையும் பெருக பண்றார். ரெண்டு இடத்துல நடக்குது. ಬೇರೆ ರೊಟ್ಟಿಗಳನ್ನು ಸಣ್ಣ ಸಣ್ಣ ಮೀನುಗಳನ್ನು ಹೆಚ್ಚಳ ಮಾಡಿದ್ದು வாசிருக்கீங்களா இல்ல? ಓದಿದ್ದೀರಾ ಇಲ್ಲ? நிறைய நேரங்கள் 5 அப்பம் 2 மீன் இதுலயே தான் எங்களுடைய கவனம் போகும். ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ 5 ರೊಟ್ಟಿ 2 ಮೀನು ಇದರಲ್ಲೇ ನಮ್ಮ ಗಮನ. அதே புத்தகத்துல அதே அடுத்த அதிகாரத்துல மறுபடியும் இதே ஆண்டவர் அற்புதத்தை செய்யறாரு. 7 அப்பம் சிறு சிறு மீன் துளிகளை ஆண்டவர் பெருக பண்ணி கொடுக்கிறார். ಇನ್ನೊಂದು ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ದೇವರು ಅದೇ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. 7 ರೊಟ್ಟಿ ಮತ್ತೆ ಸಣ್ಣ ಸಣ್ಣ ಮೀನುಗಳಿಂದ ಅದ್ಭುತಗಳು. சரி, ராஜேஷ் திருப்பி சொல்லுங்க. மத்தேயு 14வது அதிகாரம். ಮತ್ತಾಯ 14ನೇ ಅಧ್ಯಾಯ. மத்தேயு 14வது அதிகாரம். ಮತ್ತಾಯ 14ನೇ ಅಧ್ಯಾಯ. ಮ್ಯಾಥ್ಯೂ 14 15வது வசனத்துல இருந்து ராஜேஷ் சிஸ்டர் எடுத்துக்கொள்ளுங்க. 15ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. சாலினி சிஸ்டர் நீங்க எடுத்துங்க. மத்தேயு 15 ಮತ್ತಾಯ 15 32ல இருந்து எடுத்துங்க. 32ರಿಂದ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ. மத்தேயு 14:15. ಮತ್ತಾಯ 14:15. ಶಾಲಿನಿ மத்தேயு 15:32. ಶಾಲಿನಿ 15:32. மத்தேயு 14வது அதிகாரத்துல என்ன இருக்குது? ಮತ್ತಾಯ 14ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 5 அப்பம் 2 மீன் ஆண்டவர் பெருக பண்ணார். 5 ರೊಟ್ಟಿ 2 ಮೀನನ್ನು ದೇವರು ಹೆಚ್ಚಳ ಮಾಡಿದ್ರು. மத்தேயு 15ல என்ன இருக்குது? ಮತ್ತಾಯ 15ರಲ್ಲಿ ಏನಿದೆ? 7 அப்பமும் கொஞ்சம் மீன்களையும் ஆண்டவர் பெருக பண்ணது. 7 ರೊಟ್ಟಿಯನ್ನು ಸ್ವಲ್ಪ ಮೀನುಗಳನ್ನು ದೇವರು ಹೆಚ್ಚಳ இந்த ಮಾಡಿದ್ರು. ரெண்டு கதையும் தெரிந்தவர்கள் இருக்கீங்களா? யாராவது? ಈ 2 ಕಥೆಗಳು ಗೊತ್ತಿರುವವರಿದ್ದೀರಾ? ரெண்டு கதையும் 2 ಕಥೆಯು தெரியாதா? மத்தவங்க யாருக்கும் தெரியாதுங்களா? ಬೇರೆ ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ವಾ? ரெண்டு கதையும் தெரிஞ்சவங்க கொஞ்சம் கரங்களை உயர்த்துங்க. 2 ಕಥೆಗಳು ಗೊತ್ತಿರುವವರು ಸ್ವಲ್ಪ ಕರಗಳನ್ನು ಎತ್ತಿ. சரி, தெரியாதவங்களுக்கு நான் விளக்கப்படுத்திடுறேன். ಗೊತ್ತಿಲ್ಲದವರಿಗೆ ನಾನು சிஸ்டர் வாசிங்க முதல் அற்புதம். மத்தேயு 14வது அதிகாரம் 15வது வசனம். ಮತ್ತಾಯ 14:15. ಶಿಷ್ಯರು ಆತನ ಬಳಿಗೆ ಬಂದು, ಇದು ಅಡವಿ, ಈಗ ಹೊತ್ತು ಹೋಯಿತು, ಈ ಗುಂಪಿಗೆ ಅಪ್ಪಣೆ ಕೊಡು, ಅವರು ಅಲ್ಲಿ ಬಳಿಗಳಿಗೆ ಹೋಗಿ ಆಹಾರ ಪದಾರ್ಥಗಳನ್ನು ಕೊಂಡುಕೊಳ್ಳಲಿ ಎಂದು ಹೇಳಲಾಗಿ, ಯೇಸು ಅವರು ಹೋಗುವುದು ಅಗತ್ಯವಿಲ್ಲ, ನೀವೇ ಅವರಿಗೆ ಊಟಕ್ಕೆ ಕೊಡಿರಿ ಅಂದರು. ಅದಕ್ಕವರು, ನಮಗೆ ಇಲ್ಲಿ 5 ರೊಟ್ಟಿ 2 ಮೀನು ಹೊರತು ಮತ್ತೇನೂ ಇಲ್ಲ ಅನ್ನಲಾಗಿ, ಆತನು ಅವುಗಳನ್ನು ಇಲ್ಲಿ ನನಗೆ ತಂದು ಕೊಡಿರಿ ಅಂದನು. ಮತ್ತು ಜನರಿಗೆ ಹುಲ್ಲಿನ ಮೇಲೆ ಕೂತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಹೇಳಿ ಆ 5 ರೊಟ್ಟಿ 2 ಮೀನುಗಳನ್ನು ತಗೊಂಡು ಆಕಾಶದ ಕಡೆಗೆ ನೋಡಿ ದೇವರ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ ರೊಟ್ಟಿಗಳನ್ನು ಮುರಿದು ಶಿಷ್ಯರ ಕೈಗೆ ಕೊಟ್ಟನು. ಶಿಷ್ಯರು ಜನರ ಗುಂಪಿಗೆ ಕೊಟ್ಟರು. ಅವರೆಲ್ಲರೂ ಊಟ ಮಾಡಿ ತೃಪ್ತರಾದರು. ಮಿಕ್ಕ ತುಂಡುಗಳನ್ನು ಕೂಡಿಸಲಾಗಿ 12 ಬುಟ್ಟಿ ತುಂಬಿತ್ತು. ஓகே, இந்த அற்புதத்தை நான் விளக்கப்படுத்திடுறேன். ಈ ಅದ್ಭುತವನ್ನು ನಾನು ಸ್ಪಷ್ಟಪಡಿಸುತ್ತೇನೆ. ஆண்டவர் நிறைய இடங்கள்ல அற்புதங்களை செஞ்சிட்டே போறாரு. ದೇವರು ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳನ್ನು இப்ப பெரிய ஒரு வனாந்தரத்துல வந்துட்டார் இயேசு கிறிஸ்து. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಒಂದು ದೊಡ್ಡ ಅಡವಿಯಲ್ಲಿ இயேசு கிறிஸ்து வந்த உடனே பின்னாடி ஜனங்களும் சேர்ந்து வர ಯೇಸು ஆரம்பிச்சாங்க. ಕ್ರಿಸ್ತು ಬಂದ ತಕ್ಷಣ ಇನ್ನೇ ಜನರು ಕೂಡ ಬಂದರು. பின்னாடி ஜனங்களும் வந்தோன ஆண்டவர் ಇನ್ನೇ ಜನರು ಬಂದ ತಕ್ಷಣ அந்த ஜனங்களை வைத்து ஒரு 3 நாள் கிட்டத்தட்ட போதகம் பண்றாரு. நிறைய அற்புதங்களை செய்யறாரு. ಆ ಜನರನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ದೇವರು 3 ದಿವಸ ಉಪದೇಶಗಳನ್ನು ಮಾಡಿ, இதுக்கு முன்பதாக வருகிற 11, 12, 13வது அதிகாரங்களை வாசி பாத்தீங்கன்னா எத்தனை நாட்கள் அங்கு இருந்தார்கள் என்பது தெளிவாக சொல்லப்படும். ಇದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಬರುವ ಅಧ್ಯಾಯಗಳನ್ನು ನೀವು ಓದಿದರೆ ಅರ್ಥವಾಗುತ್ತದೆ. 3 நாட்கள் அந்த வனாந்தரத்துல இந்த ஜனங்களோட இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. 3 ದಿನಗಳು ಅಡವಿಯಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಜನರೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದರು. அந்த ஜனங்களுக்கு போதிச்சு கொண்டே இருக்கிறார், அற்புதங்களை செய்து கொண்டே ಬಂದ இருக்கிறார். ಜನರಿಗೆ ಉಪದೇಶವನ್ನು ಮಾಡುತ್ತಲೇ ಇದ್ದರು. இப்ப 3 நாட்கள் ஆயிருச்சு, யாருக்கு சாப்பாடு கிடையாது. 3 ದಿನವಾಯಿತು, ಯಾರಿಗೂ ಆಹಾರವಿಲ್ಲ. அப்ப சீடர்கள் வந்து சொல்றாங்க, ಆಗ ಶಿಷ್ಯರು ಬಂದು ಹೇಳಿದರು, ஆண்டவரே, ದೇವರೇ, நாங்கள் வனாந்தரத்துல இருக்கிறோம், ನಾವು ಅಡವಿಯಲ್ಲಿದ್ದೇವೆ, இங்க சாப்பாடு கிடைக்காது, எங்களுக்கு ಆಹಾರವು ನಮಗೆ வந்திருக்கிற ಸಿಗುವುದಿಲ್ಲ. ஜனங்களும் சாப்பாடு கொண்டு வந்த மாதிரி எங்களுக்கு ಬಂದ தெரியல. ಜನರು ಕೂಡ ಆಹಾರವನ್ನು ತಂದ ರೀತಿ ಕಾಣುತ್ತಿಲ್ಲ. அதனால என்ன செய்வோம் அப்படின்னா, ಅದರಿಂದ ಏನು ಮಾಡೋಣ, ஜனங்களை அனுப்பி விடுவோம். ಜನರನ್ನು ಕಳಿಸೋಣ ಎಂದು உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? ಕೂಡಲೇ ದೇವರು சாப்பாடெல்லாம் கொடுக்காமல் அனுப்ப முடியாது, ಆಹಾರವನ್ನು ಕೊಡದೆ ಕಳಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. என்ன இருக்குதுன்னு போய் பாருங்கன்னா சீடர்கள் போயிட்டு ஜனங்கிட்ட கேக்குறாங்க, என்ன சாப்பாடு இருக்கு அப்படின்னு. ನಿಮ್ಮ ಬಳಿ ಏನು ಇದೆ ಎಂದು ನೋಡಿ ಎಂದು ಹೇಳಿದಾಗ ಶಿಷ್ಯರು ಹೋಗಿ ನೋಡಿದಾಗ, அப்ப அதுல இருக்க ஒரு சின்ன பையன் என்ன பண்றாரு? 5 அப்பம் 2 மீனை கொண்டு வந்து இதுதான் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாரு. ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಸಣ್ಣ ಹುಡುಗನು 5 ರೊಟ್ಟಿ 2 ಮೀನನ್ನು ತಂದು ಕೊಟ್ಟನು. தெரிந்தவர்களுக்கு நான் சொல்ல, தெரியாதவங்களுக்கு நான் இந்த கதையை ಗೊತ್ತಿರುವವರಿಗೆ ಹೇಳುತ್ತಿಲ್ಲ, ಗೊತ್ತಿಲ್ಲದೇ ಇರುವವರಿಗೆ. உடனே இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? 5 அப்பத்தோ 2 மீனை வாங்கி, ಕೂಡಲೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು 5 ರೊಟ್ಟಿ 2 ಮೀನನ್ನು என்ன செய்யறாரு? அதுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துறாரு. ಅದಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸಿ, இருக்கிறது கொஞ்சம், ಇರುವುದು ಸ್ವಲ್ಪ, கொடுக்க வேண்டியது அநேக பேருக்கு, ಕೊಡಬೇಕಾಗಿದ್ದು ಅನೇಕರಿಗೆ, எடுத்த உடனே ஸ்தோத்திரத்தை கொடுக்கிறாரு. ಅದನ್ನು ತೆಗೆದ ತಕ್ಷಣ ಸ್ತೋತ್ರವನ್ನು அந்த இடத்துல நாங்க இருந்தோம்னா நிச்சயம் இதுக்கு நன்றி செலுத்தி இருப்போமா செலுத்தாம இருந்திருப்போமா எங்களுக்கு தெரியாது. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವಿದ್ದರೆ ನಾವು ಇದಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. எப்பொழுதுமே ஒரு மனிதனுடைய மனப்பான்மை என்ன அப்படின்னா, ಯಾವಾಗಲೂ
ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಸ್ವಭಾವವು ಯಾವ ರೀತಿ எங்களுடைய ಅಂದರೆ, தேவைக்கேற்ப வருமானம் இருக்கும்போதுதான் ஒரு விதமான சந்தோஷம் இருக்கும். ನಮ್ಮ ಅವಶ್ಯಕತೆಗೆ ತಕ್ಕಂತೆ ನಮ್ಮ ಆದಾಯವು ಇದ್ದರೆ ಸಂತೋಷ. இப்ப வசனம் சொல்றது 5000 புருஷர்கள் அங்க இருந்தார்களாம். ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತಿದೆ 5000 ಪುರುಷರು ಇದ್ದರು 5 ಎಂದು. அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு உணவு கொடுத்தாராம். 5 ರೊಟ್ಟಿ 2 ಮೀನಲ್ಲಿ 5000 ಜನರಿಗೆ அப்ப 5000 பேருக்கு மனைவிகள் இருந்திருந்தா 5000 ಪುರುಷರಿಗೆ சரி, அதுல ஒரு 1000 பேர் வாலிபர்னு வச்சுக்கோ, ஒரு 4000 பேர் கல்யாணம் கட்டி ಅದರಲ್ಲಿ இருந்தாங்க. ಒಂದು 4000 ಜನರಿಗೆ ಮದುವೆ ಆಗಿದ್ದಾರೆ, அவர்களுடைய பிள்ளைகளோடு ಅವರ வந்திருந்தார்கள். ಮಕ್ಕಳೊಟ್ಟಿಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ. ஆக புருஷர்கள் மாத்திரம் 5000 என்றால் ಪುರುಷರು ಮಾತ್ರ 5000 ಜನರು அந்த ಇದ್ದಾರೆ. மனைவி பிள்ளைகள் எல்லாம் சும்மா போட்டு ஒரு கற்பனைக்கு நான் சொல்றேன், ஒரு 10000 என்று வைத்துக் கொள்ளுங்க. ಅವರೊಟ್ಟಿಗೆ ಬಂದ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲ ಸೇರಿ ಒಂದು 10,000 ಅಂತ 10000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். 10,000 ಜನರಿಗೆ ಆಹಾರ ಕೊಡಬೇಕು. இருக்குது 5 அப்பம் 2 மீன். ಇರುವುದು 5 ರೊಟ್ಟಿ 2 ಮೀನು. நன்றி செலுத்த தோணுமா? ಕೃತಜ್ಞತೆ ಸ್ತೋತ್ರ நன்றி செலுத்துவீங்களா? நீங்க ನೀವು ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೀರಾ? நன்றி செலுத்த வராது மனசு. ಕೃತಜ್ಞತೆ ಸ್ತೋತ್ರ ஏன் மனசு வராது? ಏಕೆ ಮನಸ್ಸು ಬರೋದಿಲ್ಲ? 10000 பேர் சாப்பிட உட்கார்ந்திருக்காங்க. 10,000 ಜನರು ಊಟಕ್ಕೆ ಕುಳಿತಿದ್ದಾರೆ. கையில இருக்கிறது இவ்வளவு கம்மியா. ಕೈಯಲ್ಲಿರೋದು ಇಷ್ಟು ಕಡಿಮೆ. எப்பவுமே கம்மியா இருக்கிறதுக்கு நன்றி செலுத்த மாட்டோம். ಯಾವಾಗಲೂ ಕಡಿಮೆ ಇರುವುದಕ್ಕೆ ನಾವು ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುವುದಿಲ್ಲ. இப்ப அடுத்த மாசம் ஒரு 30,000க்குரிய தேவை உங்களுக்கு இருக்குதுன்னு வைங்க. ಬರುವ ತಿಂಗಳು 30,000 ರೂಪಾಯಿಗೆ ಅವಶ್ಯಕತೆ ಇರುವುದು. கையில உங்களுக்கு வெறும் 3000 தான் வந்துருச்சு. ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಬರೀ 3,000 எங்க ಬಂದಿದೆ. அந்த 3000 அல்லேலூயா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இந்த 3000 கொடுத்த என் தெய்வத்துக்கு நன்றி சொல்லுவீங்க. ಈ 3,000 ಕೊಟ್ಟ ನನ್ನ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಎಂದು ಹೇಳುತ್ತೀರಾ? ಯಾಕೆ ಅಪ್ಪ ದೇವರು ಈ ತರ ಮಾಡ್ತಾರೆ? ನಂಗೆ ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் இப்படி பண்றாரு? 30,000 ಖರ್ಚು ಇದೆ, 30,000 செலவு இருக்கு, வெறும் 3,000 ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. வெறும் 3,000 மட்டும் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு கண்ணு இல்லையா? ನಿಮಗೆ ಕಣ್ಣಿಲ್ಲವಾ? புரியாதா? ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಗುವುದಿಲ್ವಾ? உங்களுக்கு தெரியாதா? ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ವಾ? எனக்கு மிச்சம் இருக்கிற 27,000க்கு எங்க போவேன்? ನನಗೆ ಬ್ಯಾಲೆನ್ಸ್ ಇರುವ 27,000ಕ್ಕೆ ಎಲ್ಲಿ ಹೋಗಲಿ? நம்ம புலம்புல ನಾವು ಗೊಣಗುವ அங்க ಗೊಣಗಾಟದಲ್ಲಿ பிதா குமார பரிசுத்தாவினர் பிரிஞ்சு ஓடிடுவாங்க. ಅಲ್ಲಿ இங்க ತಂದೆ ಮಗ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಬೇರೆಯಾಗಿ அந்த அளவுக்கு ಬರ್ತಾರೆ. புலம்பி தள்ளி ஒரு மாதிரி பண்ணி ஆரம்பிச்சிரும். ಅಷ್ಟು ಗೊಣಗಿ ಒಂದು ರೀತಿ ಮಾಡಿ வேண்டாம் ಮುಗಿಸುತ್ತಾರೆ. வேண்டாம், தேவைகள் அதிகமா இருக்கட்டும், ಅವಶ್ಯಕತೆಗಳು ಹೆಚ್ಚಿರಲಿ. 30,000 தேவைப்படட்டும், 30,000 ಅವಶ್ಯಕತೆ கையில ಇರಲಿ. 3000 இருந்தாலும் நன்றின்ட்டு போயிருங்க. ಕೈಯಲ್ಲಿ 3,000 ಇದ್ದರೆ ಕೃತಜ್ಞತೆಗಳು ಹೇಳಿ ಹೋಗಿ. எப்பயுமே ஒரு பெருக்கம் நன்றியில அடங்கி இருக்குது. ಯಾವಾಗಲೂ ಒಂದು ಹೆಚ್ಚಳ இப்ப ಕೃತಜ್ಞತೆ இது செய்தியில ಸ್ತೋತ್ರದಲ್ಲಿ அப்படி நான் சொல்லிட்டு போயிடுறேன். நான் ಇದು ಪ್ರಸಂಗವಲ್ಲ, ಹಾಗೆ ಹೇಳಿ ಹೋಗುತ್ತೇನೆ. உங்களுக்கு பெருக்கம் வேணும் அப்படின்னா ನಿಮಗೆ ಹೆಚ್ಚಳ ಬೇಕು ಎಂದರೆ இருக்கிறதுக்கு நன்றி செலுத்துங்க, ஆண்டவர் அதை பெருக ஆரம்பிச்சிருவாரு. ಇರುವುದಕ್ಕೆ ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸಿ ದೇವರು ಅದನ್ನು ಹೆಚ್ಚು தயவு செய்து ಮಾಡುತ್ತಾರೆ. புலம்பாதீங்க. ದಯವಿಟ್ಟು ಗೊಣಗಬೇಡಿ. மாச சம்பளம் கம்மியா வந்துருச்சு, செலவு அதிகமா இருக்குன்னா புலம்பாதீங்க. ತಿಂಗಳ ಸಂಬಳ ಕಡಿಮೆ, ಖರ್ಚು ಹೆಚ್ಚಿದೆ ಅಂದರೆ ಗೊಣಗಬೇಡಿ. 10 பேர் சாப்பிடணும், 2 பேர் சாப்பிடுறதுக்கு தான் சாப்பாடா இருக்கு அப்படின்னா புலம்பாதீங்க. 10 ಜನರು ತಿನ್ನಬೇಕು, ಆದ್ರೆ ಇಬ್ಬರಿಗೆ ಮಾತ್ರ ಇದೆ ಅಂದ್ರೆ ಗೊಣಗಬೇಡಿ. புலம்ப ஆரம்பிச்சிட்டோம்னா இருக்கிறதும் குறைஞ்சு போயிடும். ನೀವು ಗೊಣಗುವುದಾದರೆ ಇರುವುದು ಕೂಡ ಕಡಿಮೆ புலம்ப ಆಗುವುದು. ஆரம்பிச்சுட்டு அந்த 2 மீன் எடுத்து பிரிச்சோம்னா மீன் கெட்டு போயிருக்கும். அப்புறம் வெரி ನೀವು 2 ಮೀನನ್ನು ತೆಗೆದು ಗೊಣಗುವುದಾದರೆ ಇರುವ 2 ಮೀನು ಕೂಡ ಕೆಟ್ಟು இருக்கிறது ಹೋಗುವುದಾಗಿದೆ. குறைவா இருந்தாலும் நன்றி செலுத்துற மனப்பாங்கு வரும் பொழுது ஆண்டவர் பெருக செய்வார். ಇರುವುದು ಕಡಿಮೆ ಆದರೂ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸುವಾಗ ದೇವರು ಹೆಚ್ಚಳ ஆமா, ಮಾಡುತ್ತಾರೆ. எனக்கு தெரியும் உங்க சம்பளம் குறைவுதான், ಹೌದು, ನನಗೆ ಗೊತ್ತು ನಿಮ್ಮ ಆದಾಯ ஸ்கூல் ಕಡಿಮೆ. ஃபீஸ் கட்டணும், ಸ್ಕೂಲ್ ಫೀಸ್ ரெண்ட் ಕಟ್ಟಬೇಕು, கட்டணும், ರೆಂಟ್ ಕಟ್ಟಬೇಕು, ஹாஸ்பிடல் கட்டணும், ಹಾಸ್ಪಿಟಲ್ಗೆ ಕಟ್ಟಬೇಕು, சாப்பாட்டு செலவு, ಆಹಾರದ ಖರ್ಚು. சம்பளம் ஒண்ணு, அதை விட டபுள் மடங்கா இருக்கு உங்களுடைய ನಿಮ್ಮ தேவைகள். ಆದಾಯ ಒಂದು, ಆದರೆ ನಿಮ್ಮ ಖರ್ಚು ಅದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿದೆ. இருக்கிறதுக்கு நன்றி செலுத்த ஆண்டவர் அதை பாத்துக்குவாரு. ಇರುವುದಕ್ಕೆ ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸಿ ದೇವರು ಬೇರೆ ಕಾರ್ಯವನ್ನು அதை பார்த்து ನೋಡಿಕೊಳ್ಳುವವರಾಗಿದ್ದಾರೆ. கர்த்தரை திட்ட ஆரம்பிச்சீங்கன்னா இதுவும் இல்லாம போயிடும். ನೀವು ಇದನ್ನು ನೋಡಿ ದೇವರನ್ನು ಬೈಯುವುದಾದರೆ ಇದು ಕೂಡ ಇಲ್ಲದೆ அதனால ಹೋಗುತ್ತದೆ. அன்றாடம் சம்பாதிக்கிறவங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், ಪ್ರತಿದಿನ ಸಂಪಾದನೆ ಮಾಡುವವರಿಗೆ ಒಂದು அன்றாடம் ಕಾರ್ಯವನ್ನು சம்பாதிச்சோன்னு ನೋಡುತ್ತೇನೆ. ஒரு சம்பாத்தியம் உங்க கைக்கு வரும் பாருங்க, அதை எடுத்து ஆண்டவரே இதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ಪ್ರತಿದಿನ ಸಂಪಾದನೆ ಮಾಡುವವರು ಆದಾಯವನ್ನು ಕೈಗಳಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು எப்ப ಇದಕ್ಕೆ உங்களுக்கு ಸ್ತೋತ್ರ வாயில ಎನ್ನುತ್ತಾರೆ. ஸ்தோத்திரம் வரும்? ಯಾವಾಗ ನಿಮ್ಮ ಬಾಯಿಗಳಲ್ಲಿ ಸ್ತೋತ್ರ அன்னைக்கு ஒரு ಬರುತ್ತದೆ? 4000 5000 வந்துட்டாதான் ஸ்தோத்திரம். ಆ ದಿನಕ್ಕೆ 4-5 ಸಾವಿರ ಬಂದರೆ ಮಾತ್ರ ಸ್ತೋತ್ರ. அன்னைக்கு வியாபாரமே இல்ல, ஒரு 100 ரூபாய் வந்துருச்சுன்னா ஸ்தோத்திரம் வரவே ಅವತ್ತು வராது. ವ್ಯಾಪಾರನೇ ಇಲ್ಲ, 100 ರೂಪಾಯಿ ಬಂದ್ರೆ ಸ್ತೋತ್ರ ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. 100 1000 பெருகணும் அப்படின்னா நீ 100 ரூபாய்க்கு முதல்ல நன்றி செலுத்து. 100,000 ರೂಪಾಯಿ ಆಗಬೇಕೆಂದರೆ ಆ 100 ರೂಪಾಯಿಗೆ ಸ್ತೋತ್ರ ஆண்டவர் நன்றி செலுத்தினார். உன்னை இப்ப 5 அப்பத்தோ 2 மீன் எல்லாருக்கும் பிரிச்சு எல்லா 5000 புருஷர்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சார். ದೇವರು ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸಿ ಆ 5 ರೊಟ್ಟಿ 2 ಮೀನುಗಳನ್ನು ಎಲ್ಲರಿಗೂ ಹಂಚಿಕೊಂಡು ஆண்டவர் சொல்ற யாரையும் அனுப்பாத, எல்லாத்தையும் அப்படியே அமர பண்ணு. ಯಾರನ್ನು ಕಳಿಸಬೇಡ, ಎಲ್ಲರನ್ನು ಕಳಿಸಲು எல்லாம் அதே இடத்துல அமர்ந்துட்டாங்க. ಎಲ್ಲರೂ ಅದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡರು. இருக்கிற சீடர்கள் கூடாம எல்லாருக்கும் ஆண்டவர் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறார். ಇರುವ ಶಿಷ್ಯರು ಎಲ್ಲರಿಗೂ ಆಹಾರವನ್ನು ಕೊಡುತ್ತಿದ್ದರು. வசனம் சொல்லுது, ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, ஆண்டவர் அந்த அப்பத்தை எடுத்து மீனை பிட்டு சீசர்கள்ட்ட கொடுத்தாரா, ದೇವರು ರೊಟ್ಟಿಯನ್ನು ಮೀನನ್ನು ಕಿತ್ತು ಶಿಷ್ಯರಿಗೆ ಕೊಟ್ಟರಂತೆ. சீசர்கள் கொண்டு போய் ஜனங்களுக்கு கொடுக்க ಆ ஆரம்பிச்சாங்க. ಶಿಷ್ಯರು ಜನರಿಗೆ ಹಂಚಿದರಂತೆ. இப்ப எல்லா 5000 புருஷர்களும் கூட வந்த எல்லா ஜனங்களும் சந்தோஷமாக திருப்தியாக சாப்பிட்டு முடித்தார்கள். ಎಲ್ಲಾ 5,000 ಜನರು ಅದನ್ನು ತೃಪ್ತಿಯಾಗಿ ತಿಂದು ಹೋದರು. மிச்சம் இருக்கிற துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்துட்டாங்க.
செஞ்சுட்டாங்களாம். ಬಾಕಿ ಇರುವ ಎಲ್ಲಾ ತುಂಡುಗಳನ್ನು 12 ಬುಟ್ಟಿಯಷ್ಟು சில ತೆಗೆಯುವ பிரசங்கியார்கள் இப்படி தவறா பிரசங்கிப்பாங்க. ಅನೇಕ ಪ್ರಸಂಗಿಯರು ಈ ರೀತಿ ತಪ್ಪಾಗಿ இல்ல அந்த 5 அப்பத்தை சின்ன சின்னதா பிச்சி பிச்சி எல்லாத்துக்கும் ஆண்டவர் கொடுத்தாரு அப்படின்னு ಆ சொல்லி 5 ರೊಟ್ಟಿಯನ್ನು ಸಣ್ಣ ಸಣ್ಣ ತುಂಡಾಗಿ ಮಾಡಿ ಎಲ್ಲರಿಗೂ ಕೊಟ್ಟರು ಎಂದು. அப்படி கொடுத்த பிறகு மிச்சம் இருந்ததை கூட நிறைய எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. ಅದಾದ ನಂತರ ಬಾಕಿ ಇದ್ದದ್ದನ್ನು ಬುಟ್ಟಿಯಲ್ಲಿ ತೆಗೆದರು அப்ப ಎಂದು. மிச்சம் இருக்கதை எப்படிப்பா நீ 12 கூடை நிறைய நிரப்பப்பா? ಬಾಕಿ ಇರುವುದನ್ನು ಹೇಗೆ 12 ಬುಟ್ಟಿಯಷ್ಟು அந்த ತುಂಬಲು அறிவும் ಸಾಧ್ಯ? இல்லையாது. ಅಷ್ಟು ಜ್ಞಾನ ಕೂಡ 12 ಇಲ್ವಾ? கூடைகள் நிறைய நிறைக்கணும்னா அந்த அளவுக்கு ரொட்டிகள் எங்களுக்கு வேணும். 12 ಬುಟ್ಟಿಯನ್ನು ತುಂಬಬೇಕೆಂದ್ರೆ ಅಷ್ಟರಷ್ಟು ರೊಟ್ಟಿ ನಮಗೆ ಬೇಕು. இது எல்லாத்தையும் விட மேலான காரியம். ಇದು ಎಲ್ಲದಕ್ಕಿಂತ ಮೇಲಾದ அந்த ಕಾರ್ಯ. காலத்தில் அந்த நேரத்தில் அவர்கள் பாவித்த கூடை என்ன கூடை என்பதை முதல்ல நீ தெரிந்து ಆ ಕಾಲದಲ್ಲಿ சொல்லல வீடியோக்கு நான் சொல்லிக்கிட்டேன். ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಅವರು ಉಪಯೋಗ ಮಾಡಿದ ಬುಟ್ಟಿ ಯಾವ ರೀತಿ ಎಂದು இதுதான் ಗಮನಿಸಿ சரித்திரங்களை படிக்கணும் அப்படின்னு ಇದೇ சொல்லி. ಚರಿತ್ರವನ್ನು அந்த ಓದಬೇಕು. காலத்துல அவர்கள் பாவித்த கூடையை பாத்தீங்கன்னா நீங்க பயந்துருவீங்க. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಅವರು ಉಪಯೋಗ ಮಾಡಿದ ಬುಟ್ಟಿಯನ್ನು ನೋಡಿದರೆ அவ்வளவு ಭಯಪಡುತ್ತೀರಾ? பெரிய கூடையா இருக்கும் அது. ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ಬುಟ್ಟಿಯಾಗಿರುತ್ತದೆ. அவ்வளவு பெரிய கூடை நிறைய 12 கூடை நிறைய நிறைக்கிறாங்கன்னா எவ்வளவு பெருக்கங்கள் அங்க உண்டாயிருக்கு. ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ಬುಟ್ಟಿಯಲ್ಲಿ 12 ಬುಟ್ಟಿಗಳನ್ನು ತುಂಬುತ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಎಷ್ಟು ರೊಟ್ಟಿ. சரி, ஆண்டவர் அற்புதங்களை செஞ்சிட்டாரு. ದೇವರು ಅದ್ಭುತಗಳನ್ನು எல்லா ಮಾಡಿದರು. ஜனங்களும் திருப்தியா சாப்பிட்டு போயிட்டாங்க. ಎಲ್ಲಾ ಜನರು ತೃಪ್ತಿಯಾಗಿ ಉಂಡು ಹೋದರು. கொஞ்ச நாட்கள் அப்படியே ஓடுது. ಸ್ವಲ್ಪ ದಿನವೂ ಅದೇ ರೀತಿ மறுபடியும் ஆண்டவர் வேறொரு பட்டணத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஒரு வனாந்தரத்துல போய் ஜனங்களுக்கு பிரசங்கம் செய்து ಮತ್ತೆ கொண்டிருக்கிறார். ದೇವರು ಬೇರೆ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಒಂದು ಅಡವಿಯಲ್ಲಿ ಉಪದೇಶಗಳನ್ನು வாசிங்கம்மா, மத்தேயு ಮಾಡುತ್ತಿದ್ದರು. 15:32 இருந்து. ಮತ್ತಾಯ 15:32 ಆಗ ಯೇಸು ತನ್ನ ಶಿಷ್ಯರನ್ನು ಹತ್ತಿರಕ್ಕೆ ಕರೆದು ಅವರಿಗೆ, ಈ ಜನರನ್ನು ನೋಡಿ ಕನಿಕರ ಪಡುತ್ತೇನೆ. ಅವರು ನನ್ನ ಬಳಿಗೆ ಬಂದು ಈಗ 3 ದಿನವಾಯಿತು. ಅವರಿಗೆ ಊಟಕ್ಕೆ ಏನೂ ಇಲ್ಲ. ಅವರನ್ನು ಉಪವಾಸವಾಗಿ ಕಳಿಸಿಬಿಡುವುದಕ್ಕೆ ನನಗೆ ಮನಸ್ಸಿಲ್ಲ. ದಾರಿಯಲ್ಲಿ ಬಳಲೆ ಹೋದಾರು ಎಂದು ಹೇಳಿದನು. ಶಿಷ್ಯರು, ಇಷ್ಟು ಜನರನ್ನು ತೃಪ್ತಿಪಡಿಸಲು ಅಷ್ಟು ರೊಟ್ಟಿ ಈ ಅಡವಿಯಲ್ಲಿ ನಮಗೆ ಎಲ್ಲಿಂದ ಬಂದಿತು ಅನ್ನಲು ಯೇಸು, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಎಷ್ಟು ರೊಟ್ಟಿಗಳಿವೆ ಎಂದು ಕೇಳಿದ್ದಕ್ಕೆ ಅವರು 7 ರೊಟ್ಟಿಗಳು ಮತ್ತು ಕೆಲವು ಸಣ್ಣ ಮೀನುಗಳು ಅವೆ ಅಂದರು. ಆಗ ಆತನು, ಜನರ ಗುಂಪಿಗೆ ನೆಲದ ಮೇಲೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳಿರಿ ಎಂದು ಅಪ್ಪಣೆ ಕೊಟ್ಟು ಆ 7 ರೊಟ್ಟಿಗಳನ್ನು ಆ ಮೀನುಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ದೇವಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ ಅವುಗಳನ್ನು ಮುರಿದು ಶಿಷ್ಯರಿಗೆ ಕೊಡಲು ಶಿಷ್ಯರು ಗುಂಪಿನವರಿಗೆ ಹಂಚಿಕೊಟ್ಟರು. ಎಲ್ಲರೂ ಊಟ ಮಾಡಿ ತೃಪ್ತರಾದರು. ಮಿಕ್ಕ ತುಂಡುಗಳನ್ನು ಕೂಡಿಸಲಾಗಿ 7 ಹಿಡಿಗೆ ತುಂಬಿದವು. போதுமா? இது ரெண்டாவது. மறுபடியும் இதே மீனும் அப்பமும் இருக்கிற அற்புதம் வந்து மறுபடியும் 2வது முறை நடக்குது. ಇದು ಎರಡನೇ ಬಾರಿಯಾಗಿ ಮೀನು ರೊಟ್ಟಿಯ ಎರಡನೇ ಅದ್ಭುತವನ್ನು எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரிந்ததை தான் நான் விளக்கப்படுத்திக்கிறேன். ரகசியத்தை நான் பிறகு சொல்றேன். ನಿಮಗೆ ಗೊತ್ತಿರುವ ಕಾರ್ಯವನ್ನೇ ನಾನು ಸ್ಪಷ್ಟಪಡಿಸುತ್ತಿದ್ದೇನೆ. மறுபடியும் அதே மாதிரி ஒரு வனாந்திரம், எல்லா ஜனங்களும் அமர்ந்திருக்கிறாங்க. ಮತ್ತೆ ಅದೇ ರೀತಿಯ ಒಂದು ಅಡವಿ, ಎಲ್ಲಾ ಜನರು இப்ப ಕುಳಿತಿದ್ದಾರೆ. ஜனங்களுக்கு எல்லாம் பசி. ಈಗ ಜನರಿಗೆಲ್ಲರೂ ಹಸಿವು. இப்ப ஆண்டவர் கேக்குறார் சீடர் கிட்ட, உங்ககிட்ட என்ன இருக்கு, ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாமா ಈಗ அப்படின்னு சொல்லி. ದೇವರು ಶಿಷ್ಯರ ಬಳಿ ಕೇಳುತ್ತಾರೆ, ನಿಮ್ಮ ಬಳಿ ಏನಿದೆ, ಜನರಿಗೆ ಆಹಾರವನ್ನು ಕೊಡಬೇಕು. சீசர்கள் என்ன சொல்றாங்க? ಶಿಷ್ಯರು ಏನ್ ಹೇಳಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ, ஆண்டவரே, ದೇವರೇ, நாங்கள் வனாந்திரத்தில் இருக்கிறோம், ನಾವು ಅಡವಿಯಲ್ಲಿದ್ದೇವೆ, இங்கு சாப்பாடு கிடைக்காது. ಇಲ್ಲಿ ಆ ಊಟವೂ ಸಿಗುವುದಿಲ್ಲ. உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு, அங்க என்ன சாப்பாடு இருக்குன்னு கொஞ்சம் தேடுங்களோன்னா போயிட்டு என்ன கொண்டு வர்றாங்க, வெறும் 7 ரொட்டியை கொண்டு வந்து ಕೂಡಲೇ கொடுக்குறாங்க. ದೇವರು ಅಲ್ಲಿ ಏನಿದೆ ಹುಡುಕಿ ಎಂದು ಹೇಳಿದ ತಕ್ಷಣ 7 ರೊಟ್ಟಿಯನ್ನು ತಂದರು. சிறு சிறு மீன் துளிகள்னு சொல்லுது. சின்ன சின்ன மீன்களையும் கொண்டு வந்து இப்படி கையில கொடுக்குறாங்க. ಸಣ್ಣ ಸಣ್ಣ ಮೀನುಗಳನ್ನು ಕೂಡ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟರು. இப்ப இந்த 7 அப்பங்களையும் இந்த மீன் துணிக்கைகளையும் எத்தனை பேர் சாப்பிட்டாங்களாம் இந்த ಈ வசனத்துல? 7 ರೊಟ್ಟಿಗಳನ್ನು ಸಣ್ಣ ಸಣ್ಣ ಮೀನುಗಳನ್ನು ಎಷ್ಟು ಜನರು ತಿಂದರಂತೆ? சொல்லுங்க. 4000 பேர் சாப்பிட்டாங்க. 4000 ಜನರು ತಿಂದರು. முதல்ல 5 அப்பம் 2 மீன். ಮೊದಲು 5 ರೊಟ್ಟಿ 2 5000 புருஷர்கள் அவர்களோடு வந்தவர்கள். 5000 ಪುರುಷರು ಅವರೊಟ್ಟಿಗೆ இப்ப ಬಂದವರು. 7 அப்பமும் இருக்கிற கொஞ்சம் மீன், 4000 புருஷர்கள் அவர்களோடு வந்தவர்கள். ಈಗ 7 ರೊಟ್ಟಿಯನ್ನು ಸಣ್ಣ ಸಣ್ಣ ಮೀನುಗಳನ್ನು 4000 ಜನರು ಅವರೊಟ್ಟಿಗೆ ಬಂದ ಜನರು. இங்க 2 இடத்துலயும் சாப்பாடு இல்ல அப்படின்னு இல்ல. ಇಲ್ಲಿ 2 ಸ್ಥಳದಲ್ಲೂ ಆಹಾರವಿಲ್ಲವಿಲ್ಲ ಎಂದು. 2 இடத்துலயும் ரொட்டி இருக்குது. 2 ಸ್ಥಳದಲ್ಲೂ ರೊಟ್ಟಿಗಳಿದೆ. ಸ್ತೋತ್ರ. 2 இடத்துலயும் மீன் இருக்குது. ஸ்தோத்திரம். 2 ಸ್ಥಳಗಳಲ್ಲೂ ಮೀನು ಇದೆ. ಸ್ತೋತ್ರ. என்ன பிரச்சனை? ಏನು ಸಮಸ್ಯೆ? இருக்கிற ரொட்டியா இருக்கட்டும், இருக்கிற மீனா இருக்கட்டும், அந்த ஜனங்கள் புசிக்கிற அளவுக்கு அதிகமா இல்ல. இதுதான் பிரச்சனை. ಇರುವ ರೊಟ್ಟಿಗಳು ಮೀನುಗಳು ಜನರು ತಿನ್ನುವಷ್ಟು ಅಧಿಕವಾಗಿಲ್ಲ. ಅದೇ ಸಮಸ್ಯೆ. அதுதானே பிரச்சனை. ಅದೇ ತಾನೇ ಸಮಸ್ಯೆ. சாப்பாடே இல்ல அப்படின்றாங்களா? ಅಲ್ಲಿ ಆಹಾರವೇ ಇಲ್ಲ ಎಂದು இல்ல இல்ல, 2 இடத்துலயும் சாப்பாடு 2 இருக்கு. ಸ್ಥಳದಲ್ಲೂ ಆಹಾರವಿದೆ. போதுமான அளவு இருக்குதா? ಸಾಕಾಗುವಷ್ಟು ಇದೆಯಾ? இல்ல இல்ல, 2 இடத்துலயும் கொஞ்சமா தான் இருக்கு. 2 ಸ್ಥಳದಲ್ಲೂ ಸ್ವಲ್ಪವೇ ಇದೆ. ஆனா சாப்பிடுறதுக்கு அதிக ஜனங்கள் இருக்கிறாங்க. ತಿನ್ನಲು ಅಧಿಕ அப்ப ಜನರಿದ್ದಾರೆ. அதிக ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிற அளவுக்கு இவங்க கிட்ட சாப்பாடு ரொம்ப குறைவா ಅಧಿಕ இருக்கு. ಜನರಿಗೆ ಆಹಾರ ಕೊಡುವಷ್ಟು ಇವರ ಹತ್ರ ಕಡಿಮೆ ಆಹಾರವಿತ್ತು. இதுதானே பிரச்சனை நீங்க ಇದೇ நினைக்கிறீங்க? ತಾನೇ ಸಮಸ್ಯೆ ಎಂದು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? ஆமென். ಆಮೆನ್. இதுதானே பிரச்சனை நினைக்கிறீங்க? ಇದೇ ತಾನೇ ஆனா ಸಮಸ್ಯೆ. இது இல்ல பிரச்சனை. ಆದ್ರೆ ಇದೆಲ್ಲ இது இல்ல. என்ன பிரச்சனை அப்படின்னா, ಇದರಲ್ಲಿ ಏನು ಸಮಸ್ಯೆ ಎಂದರೆ 2 பேரும் இப்ப மறுபடியும் அதே அதிகாரங்களை திருப்பி கொள்ளுங்க. சிஸ்டர் 14:15 மத்தேயு, ರಾಜಿ ಸಿಸ್ಟರ್ 14:15 ಅನ್ನೋದು. ஷாலினி மத்தேயு 15:32. ಶಾಲೆಯ 2 கதையிலையும் திருப்பிக்கலுங்க எல்லாம் என்ன பாருங்க. 2 ಕಥೆಯಲ್ಲೂ இந்த 2 இடத்துலயும் ಈ 2 ಸ್ಥಳದಲ್ಲೂ நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ அங்கேயும் மீன், இங்கேயும் மீன். ಅಲ್ಲೂ ಮೀನು, ಇಲ್ಲೂ ಮೀನು. அங்கேயும் ரொட்டி, இங்கேயும் ரொட்டி. ಅಲ್ಲಿ
அங்கேயும் ரொட்டி இங்கேயும் ரொட்டி, ಅಲ್ಲಿಯೂ ರೊಟ್ಟಿ ಇಲ್ಲಿಯೂ ರೊಟ್ಟಿ, அங்கேயும் சீடர்கள் இங்கேயும் சீடர்கள், ಅಲ್ಲಿಯೂ ಶಿಷ್ಯರು ಇಲ್ಲಿಯೂ ಶಿಷ್ಯರು, அங்கேயும் ஜனங்கள் இங்கேயும் ஜனங்கள், ಅಲ್ಲಿ ಕೂಡ ಜನರೇ ಇಲ್ಲಿ ಕೂಡ ಜನರು, அங்கேயும் இயேசு கிறிஸ்து இங்கேயும் இயேசு கிறிஸ்து. ಅಲ್ಲಿಯೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು இருக்கீங்களா ಇಲ್ಲಿ ಕೂಡ ಯೇಸು இருக்கீங்களா ಕ್ರಿಸ್ತು. இருக்கீங்களா? ಇದೆಯಾ? ரெண்டு இடத்துல நான் சொன்னது எல்லாமே இருக்குது. ಎರಡು ಸ್ಥಳದಲ್ಲೂ ನಾನು ಹೇಳಿದ ಎಲ್ಲ ஆனா ரெண்டு இடமும் ಎರಡು ಸ್ಥಳ எந்த இடத்துல அற்புதங்கள் நடக்குது அப்படின்னா, ಯಾವ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳು ನಡೆಯುತ್ತಿದೆ ಅಂದರೆ வாசியமா இப்ப நீங்க 15 30 14 15 14-15 ಓದಿ. ಸಂಜೆಯಾದಾಗ ಶಿಷ್ಯರು ಆತನ ಬಳಿಗೆ ಬಂದು, ಇದು ಅಡವಿ, ಈಗ ಹೊತ್ತು ಹೋಯಿತು, ಈ ಗುಂಪಿಗೆ ಅಪ್ಪಣೆ ಕೊಡು, ಅವರು ಹಳ್ಳಿ ಪಲ್ಲಿಗಳಿಗೆ ಹೋಗಿ ಆಹಾರ ಪದಾರ್ಥಗಳನ್ನು ಕೊಂಡುಕೊಳ್ಳಲಿ. என்ன சொல்றாங்களா? ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ, ஆண்டவரே, ದೇವರೇ நம்ம வனாந்திரத்துல ನಾವು இருக்கிறோம். ಅಡವಿಯಲ್ಲಿದ್ದೇವೆ, இந்த வனாந்திரத்துல எப்படி ஆண்டவரே ரொட்டி ಈ கிடைக்கும்? ಅಡವಿಯಲ್ಲಿ ಹೇಗೆ ರೊಟ್ಟಿ ಸಿಗುತ್ತದೆ இந்த ದೇವರೇ? வனாந்திரத்துல எப்படி மீன் ಈ கிடைக்கும்? ಅಡವಿಯಲ್ಲಿ ಹೇಗೆ ಮೀನು ಸಿಗುತ್ತದೆ? அதனால ஜனங்களை இந்த பட்டணத்துக்குள்ள அனுப்பிடுவோம். ಆದ್ದರಿಂದ ಈ ಜನರನ್ನು ಹಳ್ಳಿಗಳಿಗೆ ಕಳಿಸೋಣ. ஏன்னா வனாந்திரத்துல அப்பமும் மீனும் கிடைக்காது, பட்டணத்துல அப்பமும் மீனும் ಈ கிடைக்காது. ಅಡವಿಯಲ್ಲಿ ಮೀನು ರೊಟ್ಟಿ ಸಿಗುವುದಿಲ್ಲ, ಆದರೆ ಹಳ್ಳಿಗಳಲ್ಲಿ ಮೀನು ರೊಟ್ಟಿ அதனால ಸಿಗುತ್ತದೆ. ஜனங்கள் போயிரட்டும்னு சொல்லி ಆದ್ದರಿಂದ ಜನರು ಹೋಗಲಿ ಎಂದು ಹೇಳಿ சீடர்கள் ஆண்டவருக்கு என்ன சொல்றாங்கன்னா, ಶಿಷ್ಯರು யாருக்கு? ದೇವರಿಗೆ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ ಅಂದರೆ, ಯಾರಿಗೆ? ಯಾರಿಗೆ? தெய்வத்துக்கு, ದೇವರಿಗೆ, அற்புதம் செஞ்சவருக்கு, ಅದ್ಭುತ ಮಾಡಿದವರಿಗೆ, அதிசயங்களை செஞ்சவருக்கு, அதிசಯಗಳನ್ನು ಮಾಡಿದವರಿಗೆ. என்ன ஆண்டவரே வனாந்திரத்துல இருக்கிறோம், இங்க எப்படி மீன் வரும்? ಏನು ದೇವರೇ, ಅಡವಿಯಲ್ಲಿದ್ದೇವೆ, ಇಲ್ಲಿ ಹೇಗೆ ಮೀನು ಸಿಗುತ್ತದೆ? இங்க வனாந்திரத்துல இருக்கிறோம், இங்க எப்படி ரொட்டி வரும்? ಅಡವಿಯಲ್ಲಿದ್ದೇವೆ, ಇಲ್ಲಿ ಹೇಗೆ ರೊಟ್ಟಿ ಸಿಗುತ್ತದೆ? ரொட்டியும் மீனும் வரணும்னா பட்டணத்துல தான் வரும். ರೊಟ್ಟಿಯು ಮೀನು ಸಿಗಬೇಕಾದ್ರೆ ಹಳ್ಳಿಗಳಿಗೆ அதனால ಹೋಗಬೇಕು, பட்டணத்துக்கு அனுப்பிடுவோம் ಆದರೆ அப்படிங்கிறாங்க. ಹಳ್ಳಿಗಳಿಗೆ ಕಳಿಸೋಣ ಎಂದು இப்ப ಹೇಳಿ மறுபடி ஷாலினி வாசிங்கம்மா, இப்ப ரெண்டாவது அற்புதத்துல ಎರಡನೇ ಅದ್ಭುತದಲ್ಲಿ 33 வாசிங்க வாசிங்க. 32 ಆಗ ಯೇಸು ತನ್ನ ಶಿಷ್ಯರನ್ನು ಹತ್ತಿರಕ್ಕೆ ಕರೆದು ಅವರಿಗೆ, ಈ ಜನರನ್ನು ನೋಡಿ ಕನಿಕರ ಪಡುತ್ತೇನೆ. 33மா 33 ಇಷ್ಟು ಜನರನ್ನು ತೃಪ್ತಿಪಡಿಸಲು ಅಷ್ಟು ರೊಟ್ಟಿ ಈ ಅಡವಿಯಲ್ಲಿ ನಮಗೆ ಎಲ್ಲಿಂದ? கமான் எல்லாம் பாருங்க, எல்லாம் பாருங்க. ரெண்டாவது அற்புதம், ಎರಡನೇ ಅದ್ಭುತ, 5 அற்புதம் 2 மீன். 5 ರೊಟ್ಟಿ 2 ಮೀನು. சீடர்கள் என்ன சொல்றாங்க? ಶಿಷ್ಯರು ಏನ್ ಹೇಳಿದರು? வனாந்திரத்துல இருக்கிறோம் ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே இங்க மீனும் அப்பமும் கிடைக்கும்? ಅಡವಿಯಲ್ಲಿ ದೇವರೇ, ಹೇಗೆ ರೊಟ್ಟಿಯು ಮೀನು ಇಲ್ಲಿ ಸಿಗುತ್ತದೆ? மறுபடியும் 7 அப்பமும் சிறு சிறு மீன் துளிகளை அற்புதம் செஞ்சவர். 7 ರೊಟ್ಟಿ ಸಣ್ಣ ಸಣ್ಣ ಮೀನುಗಳಲ್ಲಿ அதே ಅದ್ಭುತ அற்புதம் ಮಾಡಿದವರು. மறுபடியும் சீடர்கள் ஆண்டவரே வனாந்திரத்துல இருக்கிறோம், இங்க எப்படி ஆண்டவரே மீனும் ದೇವರೇ, அப்பமும்? ಅಡವಿಯಲ್ಲಿದ್ದೇವೆ, ಇಲ್ಲಿ ಹೇಗೆ ಮೀನುಗಳು ರೊಟ್ಟಿಗಳು புரியுங்களா? ಸಿಗುತ್ತವೆ? ரெண்டு அற்புதத்திலையும் 2 ಅದ್ಭುತಗಳಲ್ಲಿ சீடர்கள் சொல்லுகிற காரணம் என்ன தெரியுமா? ಶಿಷ್ಯರು ಹೇಳುವ ಕಾರಣಗಳು ಏನು ಗೊತ್ತಾ? வனாந்திரத்துல இருக்கிறோம், எப்படி மீனும் ரொட்டியும் எங்களுக்கு கிடைக்கும்? ಅಡವಿಯಲ್ಲಿದ್ದೇವೆ, ಹೇಗೆ ಮೀನು ರೊಟ್ಟಿಗಳು ನಮಗೆ ಸಿಗುತ್ತದೆ? இங்க வனாந்திரத்துல இருக்கிறபடினால இங்க போஷிக்கிற அளவுக்கு எங்க கிட்ட மீனும் இல்ல, அப்பமும் இல்ல. ಇಲ್ಲಿ ಅಡವಿಯಲ್ಲಿದ್ದೇವೆ, ತಿನ್ನಲು ಕೊಡುವಷ್ಟು ರೊಟ್ಟಿಯು ಮೀನು ನಮ್ಮ ಬಳಿ ಇಲ್ಲ. அதனால மீன் எங்க கிடைக்குதோ, அப்பம் எங்க கிடைக்குதோ, அங்க ஜனங்களை அனுப்பிடலாம். ಆದ್ದರಿಂದ ಮೀನು ರೊಟ್ಟಿಯು ಎಲ್ಲಿ ಸಿಗುತ್ತದೋ ಅಲ್ಲಿ ಜನರನ್ನು ಕಳಿಸೋಣ. பட்டணங்களுக்கு அனுப்பிடலாம். ಎಲ್ಲಾ ಪಟ್ಟಣ ಹಳ್ಳಿಗಳಿಗೂ மீனும் ಕಳಿಸೋಣ. அப்பமும் கிடைக்கிற இடத்துக்கு ಮೀನು ರೊಟ್ಟಿಯು ಸಿಗುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ஜனங்கள் போய் மீனையும் அப்பத்தையும் சாப்பாடை எடுத்து வாங்கி சாப்பிட்டு ಜನರು கொள்ளட்டும். ಮೀನು ರೊಟ್ಟಿಯನ್ನು ತೆಗೆದು ತಿಂದುಕೊಳ್ಳಲಿ. ஏன் ಏಕೆ சொல்லுங்க? ஏன் ಏಕೆ ಹೇಳಿ, சொல்லுங்க எல்லாரும். ಎಲ್ಲರೂ ಹೇಳಿ. வனாந்திரத்துல இருக்கிறோம், ಅಡವಿಯಲ್ಲಿದ್ದೇವೆ, என்ன சொல்லுங்க? அது சொல்லணும். நீங்க ಅದು ಬಾಯಿ ತೆರೆದು இந்த வார்த்தை உங்களுடைய மனசுல பதியணும். ಈ ವಾಕ್ಯವು ನಿಮ್ಮ சொல்லுங்க. ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ. ஏன் ಏಕೆ ஏன் ಏಕೆ ஏன் ಏಕೆ சீடர் சொல்றாங்க வனாந்திரத்துல இருக்கிறோம் ஆண்டவரே. ಶಿಷ್ಯರು ಹೇಳಿದರು ಅಡವಿಯಲ್ಲಿದ್ದೇವೆ. யாரு கிட்ட சொல்றாங்க? ಯಾರ ಬಳಿ ಹೇಳುತ್ತಾರೆ? ஜனங்க கிட்ட போய், ಜನರ ಬಳಿ ಹೋಗಿ, ஜனங்களா வனாந்திரத்துல இருக்கோம், எங்கிட்ட ரொட்டியும் கிடையாது, மீனும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, சாப்பாடு கிடையாது. ಜನರ ಬಳಿ ಹೋಗಿ, ನಮಗೆ ರೊಟ್ಟಿಯೂ ಇಲ್ಲ, ಮೀನು ಇಲ್ಲ, ಆಹಾರ ತಿನ್ನಲು ಏನೂ ಇಲ್ಲ. அதனால எங்க சாப்பாடு கிடைக்குதோ அங்க போயிருங்க. ಆದ್ದರಿಂದ ಎಲ್ಲಿ ಆಹಾರ ಸಿಗುತ್ತದೋ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ. ஜனங்க கிட்ட சொல்லியிருந்தா பரவாயில்ல. ಜನರ ಬಳಿ ಹೇಳಿದರೆ யாரு கிட்ட ಪರವಾಗಿಲ್ಲ. சொல்லியிருக்கிறாங்க? ಯಾರ ಬಳಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ? என்ன ஆண்டவரே, வனாந்திரத்துல இருக்கோம் ஆண்டவரே, ಏನು ದೇವರೇ, ಅಡವಿಯಲ್ಲಿದ್ದೇವೆ, இங்க ரொட்டியும் இல்ல, மீனும் இல்ல ಇಲ್ಲಿ ஆண்டவரே. ರೊಟ್ಟಿಯೂ ಇಲ್ಲ, ಮೀನು ಇಲ್ಲ அதனால ದೇವರೇ. ரொட்டி மீன் கிடைக்கிற இடத்துக்கு அனுப்பிடுவோம் ஆண்டவரே. ಆದ್ದರಿಂದ ರೊಟ್ಟಿಯು ಮೀನು ಸಿಗುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ஆண்டவர் என்ன ಕಳಿಸೋಣ. செய்றாரு தெரியுமா? ದೇವರು ಏನು வாசிக்க ಮಾಡ್ತಾರೆ தேவையில்ல, ಗೊತ್ತಾ? விளக்கப்படுத்துறேன் கேட்டுக்கங்க. ಓದಬೇಕಿಲ್ಲ, ಸ್ಪಷ್ಟಪಡಿಸುತ್ತೇನೆ. ஓ, வனாந்திரத்தில் மீன் கிடைக்காதா? ಅಡವಿಯಲ್ಲಿ ಮೀನು ஓ, ಸಿಗುವುದಿಲ್ಲವಾ? வனாந்திரத்தில் அப்படி என்றால் அப்பம் கிடைக்காது. ಅಡವಿಯಲ್ಲಿ ರೊಟ್ಟಿ ಸಿಗುವುದಿಲ್ಲ. ஓ, நீங்க சொல்றபடி இந்த வனாந்திரத்துல மீனையும் அப்பத்தையும் யாராலையும் கொண்டு வரவே ನೀವು முடியாது. ಹೇಳುವ ರೀತಿ ಅಡವಿಯಲ್ಲಿ ಮೀನು ರೊಟ್ಟಿ ಯಾರು ತರಲು ஓ, ಸಾಧ್ಯ அப்படி என்றால் நீங்கள் மீனையும் அப்பத்தையும் கொண்டு வர வேண்டும் என்றால் நீங்க மீனும் அப்பம் கிடைக்கிற பட்டணத்துக்கு தான் நீங்க போகணும். ನೀವು ಮೀನು ರೊಟ್ಟಿಯನ್ನು ತರಬೇಕಾದ್ರೆ ನೀವು ಆ ಪಟ್ಟಣಗಳಿಗೆ ಹೋಗಬೇಕು. அப்ப இங்க மீனும் அப்பமும் வரவே வராது. அப்படிதானே ಹಾಗಾದ್ರೆ ಇಲ್ಲಿ சீடர்களே? ಮೀನು ರೊಟ್ಟಿ ಸಿಗುವುದಿಲ್ಲ. ಹೌದು ತಾನೇ ಶಿಷ್ಯರೇ? அப்படிதானே? ஆமென் எல்லாம் சொல்லாதீங்க. இது அப்படியே ஆயிரும் அப்புறம் உங்க வீட்டுல. அப்படிதானேங்க? ಹೌದು, ಆ ರೀತಿ சீடர்கள் அப்படிதானே? அப்ப மீனும் அப்பமும் இங்க வராது. அப்படிதானே இயேசு பேசுறாரு? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஓ, என்ன காரணம்? வனாந்திரத்தில் இருக்கறனால மீனும் அப்பமும் வராது. ಓ, ಅಡವಿಯಲ್ಲಿ ಇರೋ ಕಾರಣ ಮೀನು ರೊಟ್ಟಿ ஓ, ಸಿಗುವುದಿಲ್ಲ. நீங்க வனாந்திரத்தில் இருக்கிறபடினால நீங்க போஷிக்கிற அளவுக்கு உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. ಓ, ನೀವು ಅಡವಿಯಲ್ಲಿ ಇರುವ ಕಾರಣ ನೀವು ತಿನ್ನಲು ಆಹಾರವು ಸಿಗುವುದಿಲ್ಲ. ஏன்னா ஜனங்களும் அதிகமா இருக்காங்க, ಜನರು ಅಧಿಕವಾಗಿದ್ದಾರೆ, அப்பமும் குறைவா இருக்கு, ರೊಟ್ಟಿಯೂ ಕಡಿಮೆ ಇದೆ, அப்பமும் மீனும் வேற நம்ம கிட்ட இல்ல. ರೊಟ್ಟಿಯು ಮೀನು ಬೇರೆ ನಮ್ಮ ಹತ್ರ இப்போ ಇಲ್ಲ. உங்க பிரச்சனை என்ன? நீங்க வனாந்திரத்துல ಈಗ இருக்கறனால ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆ ಏನು? ಅಡವಿಯಲ್ಲಿ ಇರುವುದ ಕಾರಣ. கதவை மூடுறா, ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚಿ. எவனே
யாரையும் வெளியே அனுப்பாத, ಯಾರನ್ನು ಆಚೆ ಕಳಿಸಬೇಡ, எல்லாரையும் அப்படியே உட்கார பண்ணு. ಎಲ್ಲರನ್ನು ಹಾಗೆ ಕುಳಿಸಲು ஆண்டவர் ಮಾಡು. சொல்றார் சீடர்களுக்கு, ದೇವರು ಶಿಷ್ಯರಿಗೆ ஒருவனையும் வெளியே அனுப்பாதபடி எல்லாரையும் பந்தி இருக்க பண்ணு. ಒಬ್ಬರು ಆಚೆ ಹೋಗದಷ್ಟು ಎಲ್ಲರನ್ನು ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ಕುಳಿಸು. வனாந்திர மீன் கிடைக்காது இல்ல, ಅಡವಿ ಮೀನು ಸಿಗುವುದಿಲ್ಲ, வனாந்திர அப்பம் கிடைக்காது இல்ல, ಅಡವಿ ರೊಟ್ಟಿ ಸಿಗುವುದಿಲ್ಲ. ரெண்டு இடத்துலயும் இததான் சொல்றானுங்க அவனுங்க. ಎರಡು ಸ್ಥಳದಲ್ಲೂ ಇದನ್ನೇ ಹೇಳಿದರು. ஓ அப்படின்னா வனாந்திரத்துல அப்பம் வராது உங்களுக்கு, ಅಡವಿಯಲ್ಲಿ ರೊಟ್ಟಿ ಬರುವುದಿಲ್ಲ, வனாந்திரத்துல உங்களுக்கு மீன் கிடைக்காது. ಅಡವಿಯಲ್ಲಿ ನಿಮಗೆ ಮೀನು ಸಿಗುವುದಿಲ್ಲ. எல்லாரையும் உட்கார பண்ணு. ಎಲ್ಲರನ್ನು ಕುಳಿಸಲು ಹೇಳು. வந்த ஜனங்கள் எல்லாரும் பந்தி இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ಬಂದ ಎಲ್ಲಾ ಜನರು ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡರು. இவங்க யாருகிட்ட போய் சொல்றானுங்க? ಅವರು ಯಾರ ಬಳಿ ಹೇಳುತ್ತಿದ್ದರು? ரொட்டி கிடைக்காது, ರೊಟ್ಟಿ ಸಿಗುವುದಿಲ್ಲ, மீன் கிடைக்காது. ಮೀನು ಸಿಗುವುದಿಲ್ಲ. யாரு? ಯಾರು? சீடர்கள். யாரிடத்துல? ಯಾರ ಬಳಿಯಲ್ಲಿ? இயேசு கிறிஸ்து கிட்ட. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಬಳಿ. இவ்வளவு நாட்கள் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் அதிசயங்களை பார்த்தவர்கள், ಇಷ್ಟು ದಿನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಮಾಡಿದ ಅದ್ಭುತ ಅತಿಶಯಗಳನ್ನು ನೋಡಿದವರು, ஆண்டவர் எங்கெல்லாம் போய் பல பேய்களை விரட்டியதை அனுபவித்தவர்கள் இவர்கள் கூட இருந்து, ದೇವರು ಎಲ್ಲೆಲ್ಲಾ ಹೋಗಿ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಿ ದೆವ್ವಗಳನ್ನು ಓಡಿಸಿದನೆಲ್ಲ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದ ನೋಡಿದವರು. இந்த மீனும் அப்பமும் நடக்கிற அற்புதத்துக்கு முன்பதாக தான் கால் இல்லாத ஒருத்தனுக்கு ஆண்டவர் காலையே வர ಈ வச்சிருப்பாரு. ಮೀನು ಅದ್ಭುತಗಳಿಗೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಒಂದು ಕುಂಟನಿಗೆ ಕಾಲನ್ನು ಭರಿಸಲು ಮಾಡಿದರು. ஊமையனை பேச வச்சுட்டு வந்துதான் இந்த காரியம் நடந்துகிறது. ಮೂಗನನ್ನು ಮಾತನಾಡಲು ಬಿಟ್ಟು ಈ ಕಾರ್ಯವನ್ನು அதெல்லாம் நடக்கும்போது பக்கத்துல இருந்து ಅದೆಲ್ಲವೂ ನಡೆಯುವಾಗ பேதுரு, யோவான் எல்லாரும் ஓ அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்ன ஒரு அற்புதம்னு சொன்னவர்கள், ಪೇತ್ರನು ಯೋಹಾನನ ಪಕ್ಕದಲ್ಲಿದ್ದ அல்லேಲೂಯಾ ಸ್ತೋತ್ರ கூடயே இருந்து தெய்வம் செய்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் பார்த்தவர்கள், அனுபவித்தவர்கள் ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದು ದೇವರು ಮಾಡಿದ ಅದ್ಭುತ ಅತಿಶಯಗಳನ್ನೆಲ್ಲವನ್ನ வந்து ನೋಡಿದವರು அவர்கிட்ட சொல்லி இருக்காங்க, வந்து ಅವರ ಬಳಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, வனாந்திரத்துல இருக்க ஆண்டவரே மீனும் அப்பமும் இங்க எல்லாம் கிடைக்காது. ಅಡವಿಯಲ್ಲಿ ದೇವರೇ ಮೀನು ರೊಟ್ಟಿ ಸಿಗುವುದಿಲ್ಲ. இது ஆண்டவர் ஒரு மாதிரி டச் பண்ண மாதிரி இருக்குதா இல்லையா? ಇದು ದೇವರನ್ನು ಒಂದು ರೀತಿ ಟಚ್ ಮಾಡಿದ ರೀತಿ ಇದೆಲ್ಲ. டேய் வனாந்திரத்துல மீனும் அப்பமும் கிடைக்காது, ಅಡವಿಯಲ್ಲಿ ಮೀನು ರೊಟ್ಟಿ ಸಿಗುವುದಿಲ್ಲ, அது நான் இல்லாட்டி, ಅದು ನಾನು ಇಲ್ಲದೆ நான் ಇದ್ದಾಗ, இருந்தேன் அப்படின்னா, ನಾನು ಇರುವುದಾದರೆ, நீ வனாந்திரத்துல இல்ல, ನೀನು ಅಡವಿಯಲ್ಲ, நீ பாதாளத்துக்கு போனாலும் நான் அங்க இருந்தனா மீனும் ನಾನು அப்பமும் வரும். ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋದರೂ ಕೂಡ ನಾನು ಮೀನು ರೊಟ್ಟಿಯನ್ನು நான் சொல்றது புரியுதா? ನಾನು ಹೇಳುವುದಾದರೆ, சீடர்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, ಶಿಷ್ಯರ ಸಮಸ್ಯೆ ಏನೆಂದರೆ முதல்லையும் சொல்றாங்க வனாந்திரத்துல இருக்கிறோம் அதனால ஜனங்களை அனுப்பி விட்டுறாங்க, ಮೊದಲು ಕೂಡ ಹೇಳಿದರು ಅಡವಿಯಲ್ಲಿದ್ದೇವೆ ಅದರಿಂದ ಜನರನ್ನು ಕಳಿಸೋಣ. மறுபடியும் சொல்றேன் வனாந்திரத்துல இருக்கோம் இங்க ரொட்டியும் மீனும் கிடைக்காது. ಮತ್ತೆ ಹೇಳುತ್ತಾರೆ ಅಡವಿಯಲ್ಲಿದ್ದಾರೆ, ಇಲ್ಲಿ ஆண்டவர் ರೊಟ್ಟಿ செய்யறாரு, ಸಿಗುವುದಿಲ್ಲ. ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, யாரையும் அனுப்பாத அப்படியே அமரப்பன்னு சொல்லி ಯಾರನ್ನು ಕಳಿಸಬೇಡ ಎಲ್ಲರನ್ನು ಕಳಿಸು ಎಂದು ಹೇಳಿ, இருக்கிறதை கொண்டு வான்னு சொல்லி ಇರುವುದನ್ನು ತಾ ಎಂದು ಹೇಳಿ, நன்றி செலுத்தி ಅದಕ್ಕೆ ಕೃತಜ್ಞತೆಗಳನ್ನು என்ன ಸಲ್ಲಿಸಿ, பண்றாரா? அப்பத்தையும் மீனையும் பித்து யாருக்கு கொடுக்கறாரா? ಆ ರೊಟ್ಟಿಯನ್ನು ಮೀನನ್ನು ಕಿತ್ತು ಯಾರಿಗೆ வாசி யாருக்கு ಕೊಟ್ಟರಂತೆ? கொடுக்கறாரா? ಯಾರಿಗೆ ಕೊಟ್ಟರಂತೆ? இந்தா வாங்கிக்க, ತೆಗೆದುಕೋ இந்தா வாங்கிக்க, ತೆಗೆದುಕೋ இந்தா வாங்கிக்க. ತಗೋ ಇದನ್ನು மீன் ತೆಗೆದುಕೋ. வராதான்னு சொன்னா இந்தா வாங்கிக்க, ಮೀನು ಬರುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದ್ಯೋ ತೆಗೆದುಕೋ. ரொட்டி வராதுன்னா சொன்னா இந்தா வாங்கிக்க, ರೊಟ್ಟಿ ಬರುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದ್ಯೋ ತೆಗೆದುಕೋ. வனாந்திரம் நான் சொன்னா இந்தா ಅಡವಿ ಎಂದು வாங்கிக்க. ಹೇಳಿದ್ಯೋ ತೆಗೆದುಕೋ. ஓ வனாந்திரத்துல உனக்கு மீன் கிடைக்காதா? இந்தா ಅಡವಿಯಲ್ಲಿ ನಿನಗೆ வாங்கிக்க. ಮೀನು ಸಿಗುವುದಿಲ್ವಾ? ತೆಗೆದುಕೋ. வனாந்திரத்துல ரொட்டி கிடைக்காதான்னு சொன்னா இந்தா ಅಡವಿಯಲ್ಲಿ ರೊಟ್ಟಿ வாங்கிக்க. ಸಿಗುವುದಿಲ್ಲ? ತೆಗೆದುಕೋ. இங்க குடுக்கறாரு, ಇಲ್ಲಿ ಕೊಡುತ್ತಾರೆ, அவங்க கொண்டு போயிட்டு 5000 புருஷர்களுக்கும் பரிமாறுறாங்க, ಅವರು ಹೋಗಿ 5,000 ಪುರುಷರಿಗೂ ಅದನ್ನು ಹಂಚಿಕೊಟ್ಟರು, எல்லாருக்கும் பரிமாறி இருக்கிறாங்க. ಎಲ್ಲರಿಗೂ ಆ ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ಅವರು ಕೊಟ್ಟರು. அவ என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, ಇಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ இந்தா ಎಂದರೆ வாங்கிக்க, ತೆಗೆದುಕೋ. என்னைய வச்சுக்கிட்டா நீ இந்த வார்த்தையை பேசுன, ನನ್ನನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡೆ ನೀನು ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತೀಯಾ? மீனை பெருக்கிற நாய் இருக்கும்போது எப்படா வனாந்திரத்துல ಮೀನನ್ನು மீன் ಹೆಚ್ಚಳ வராதுன்னு ಮಾಡುವ சொல்லுவ? ನಾನು ಇರುವಾಗ ಅಡವಿಯಲ್ಲಿ ಮೀನು ಸಿಗುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಗೆ ಹೇಳುತ್ತೀಯಾ? இப்பதானடா ஒரு ஊமையனுக்கு பேச வச்சேன் நானு, ಈಗ ತಾನೇ ಒಂದು ಮೂಗನಿಗೆ ಮಾತನಾಡಲು ಮಾಡಿದೆ, இப்பதானடா ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தனுக்கு நான் பார்வையை கொடுத்துட்டு ಈಗ வந்திருக்கேன். ತಾನೇ ಒಂದು ಕಣ್ಣು ಕಾಣದೇ ಇರೋನಿಗೆ ದೃಷ್ಟಿಯನ್ನು ಕೊಟ್ಟು ಬಂದೆ. இதெல்லாம் என் கூட இருந்து அற்புத அதிசயத்தை பார்த்துட்டு ಇದೆಲ್ಲವನ್ನು ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದು ಅದ್ಭುತ கூட இருக்கிற என்னைய பார்க்காம ಜೊತೆಯಲ್ಲಿರುವ ನನ್ನನ್ನು நீ ನೋಡದೆ இருக்கிற வனாந்திரத்தை பாக்குறியா? ನೀನು ಅಡವಿಯನ್ನು ನೋಡುತ್ತಿದೀಯಾ? வனாந்திரத்துல அப்பம் கிடைக்காதுன்னு வேற ಅಡವಿಯಲ್ಲಿ சொல்றியா? ರೊಟ್ಟಿ ಸಿಗುವುದಿಲ್ಲ ಎಂದು டேய் ಹೇಳುತ್ತೀಯಾ? தம்பி, நான் இருக்கும்போது வனாந்திரத்துல மீனை அப்பத்தை என்னால உருவாக்க முடியும். இந்த ನಾನು வாங்கிக்க. ಇರುವಾಗ ಅಡವಿಯಲ್ಲಿ ಮೀನು ರೊಟ್ಟಿಯನ್ನು ನನ್ನಿಂದ ಉಂಟು ಮಾಡಲು புரியுதா ಸಾಧ್ಯ. நான் சொல்றது? ನಾನು ಹೇಳುವುದು ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ? நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? ನಾವೇನ್ ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ? வனாந்திரம் மீனும் வராது அப்பமும் வராது. ಅಡವಿ ಮೀನು ಬರುವುದಿಲ್ಲ, ರೊಟ್ಟಿ யார ಬರುವುದಿಲ್ಲ. வச்சுக்கிட்டு? ಯಾರನ್ನಿಟ್ಟುಕೊಂಡು? இது லோகிய வச்சுக்கிட்டு நீங்க சொல்லி இருந்தீங்கன்னா ஓகே. ಇದನ್ನು ಲೋಗಿಯನ್ನಿಟ್ಟುಕೊಂಡು ನೀವು ಹೇಳಿದರೆ ಓಕೆ. ஏன்னா 5000 பேத்துக்கு அந்த 5 அப்பத்தை 2 மீனை என்னால அதை பெருக்க முடியுமா என்னன்றது எனக்கே சந்தேகம் வந்துருச்சு. 5,000 ಜನರಿಗೆ 5 ರೊಟ್ಟಿಯನ್ನು 2 ಮೀನನ್ನು ಹಂಚಲು ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ ಎಂದು ಸಂದೇಹ ಬರುತ್ತದೆ. விசுவாசம் இல்லாத ஒரு பாஸ்டரோட சபைக்கு நாங்க போறோம். ವಿಶ್ವಾಸ ಇಲ್ಲದ ಒಂದು ಪಾಸ್ಟರ್ ಸಭೆಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದೇವೆ. உண்மையை ஒத்துக்கணும் தானேங்க, என்னதான் இருந்தாலும் ஒரு சந்தேகம் வந்துரும். ಏನೇ ಇದ್ರೂ ಒಂದು ಸಂದೇಹ ஆனா ಬರುತ್ತದೆ. தெய்வத்தை வைத்துக் கொண்டு ಆದ್ರೆ நாங்க ದೇವರನ್ನಿಟ್ಟುಕೊಂಡು என்ன சொல்றோம்னா, ನಾವೇನ್ ಹೇಳುತ್ತೇವೆ? எப்படி நடக்கும் இது? ಇದು ಹೇಗೆ ஏன்னா ನಡೆಯುತ್ತದೆ? வனாந்திரத்துல இருக்கும், நடக்கவே நடக்காது. ಅಡವಿಯಲ್ಲಿದ್ದೇವೆ, ನಡೆಯುವುದೇ ಇಲ್ಲ. இல்ல இல்ல, தெய்வம் இருந்தா நடக்கும், அவ்வளவு. ದೇವರು ಇದ್ದರೆ ನಡೆಯುತ್ತದೆ நான் ಅಷ್ಟೇ. சொல்றது புரியுதா ನಾನು ಹೇಳುವುದು உங்களுக்கு? ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ? நீங்க மீனும் அப்பமும் குறைவா இருக்கிறது ரெண்டாவது பிரச்சனை. ಇಲ್ಲಿ ಮೀನು ರೊಟ್ಟಿಯು ಕಡಿಮೆ ಇರುವುದು ಎರಡನೇ ಸಮಸ್ಯೆ. முதல் பிரச்சனை என்ன தெரியுமா? ಮೊದಲ ಸಮಸ್ಯೆ ಏನು நாங்க ಗೊತ್ತಾ? வனாந்திரத்துல இருக்கோம்ப்பா, இதுதான்ப்பா முதல் பிரச்சனையே. ನಾವು ಅಡವಿಯಲ್ಲಿ ಇರುವುದೇ ಮೊದಲ ಸಮಸ್ಯೆ. அதனால இந்த வனாந்திரத்துல இருக்கிறனால ಆದ್ರಿಂದ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಇರುವ ಕಾರಣ எங்களுக்கு மீனும் அப்பமும் கிடைக்காது, கிடைக்கிற இடத்துக்கு போயிருவோம்.
ನಮಗೆ ಮೀನು ರೊಟ್ಟಿಯು ಸಿಗುವುದಿಲ್ಲ, ಅದರಿಂದ ಸಿಗುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗೋಣ. கர்த்தரை வைத்துக்கொண்டு இத சொல்றோம் அப்படின்னா ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಇದನ್ನು ಹೇಳುವುದಾದರೆ எவ்வளவு துக்கம் அடைவாரு யோசிங்க. கர்த்தர் ಎಷ್ಟು ದೇವರ ದುಃಖ ಹೊಂದುತ್ತಾರೆ ಹೇಳಿ. சில நேரங்க தெய்வம் எங்களோட தான் இருப்பாரு. ದೇವರು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲೇ போன ಇರುತ್ತಾರೆ. வாரம் தான் ஒரு அற்புதம் நம்ம வாழ்க்கையில செஞ்சிருப்பாரு. ಕಳೆದ ವಾರನೇ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಅದ್ಭುತವನ್ನು போன ಮಾಡಿರುತ್ತಾರೆ. மாசம் தான் பெரிய ஒரு ஆபத்துல இருந்து தெய்வம் எங்களை காப்பாத்தி இருப்பாரு. ಕಳೆದ ತಿಂಗಳು ಒಂದು ದೊಡ್ಡ ಆಪತ್ತಿನಿಂದ ನಮ್ಮನ್ನು இந்த ಕಾಪಾಡಿರುತ್ತಾರೆ. மாசம் இந்த வாரம் வனாந்திரம் மாதிரி ஒரு பிரச்சனை வந்தோடனே ಈ ತಿಂಗಳು ಒಂದು ಅಡವಿ ರೀತಿ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಬಂದರೆ டாக்டர் சொல்லிட்டார் அவ்வளவுதான் மாறாதான். ವೈದ್ಯರು ಹೇಳಿದಾರಂತೆ ಅಷ್ಟೇ ಮಾರ್ಪಡುವುದಿಲ್ಲ. ரிப்போர்ட் வந்துருச்சு அவ்வளவுதான் மாறாதான். ರಿಪೋರ್ಟ್ ಬಂದಿದೆಯಂತೆ ಅಷ್ಟೇ ಮಾರ್ಪಡುವುದಿಲ್ಲ. தெய்வம் இல்லாதப்ப இதை சொன்னால் ஓகே, ஆனா தெய்வம் இருக்கும் போது ದೇವರು ಇಲ್ಲದೆ ಇರುವಾಗ ಇದನ್ನು ಹೇಳಿದರೆ ಪರವಾಗಿಲ್ಲ. ಆದ್ರೆ ದೇವರು வனாந்திரத்துல ಇರುವಾಗ இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்றது பெரிய ஒரு தவறான ஒரு அறிக்கை. ಅಡವಿಯಲ್ಲಿ ಇದೆಲ್ಲವೂ ನಡೆಯುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳುವುದು ತಪ್ಪಾದ ಅರಿಕೆಯಾಗಿದೆ. சொல்றது ನಾನು ಹೇಳುವುದು ಅರ್ಥವಾಗಿದೆಯಾ? வனாந்திரமா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும்ங்க, ಅಡವಿ ಆಗಲಿ ಏನೇ ಆಗಲಿ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த வனாந்திரம் எல்லாம் பிரச்சனையே கிடையாது. ನಮ್ಮ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿಗೆ ಈ ರೀತಿ ಅಡವಿಗಳೆಲ್ಲವೂ சீடர்களுக்கு தான் பிரச்சனை. வனாந்திரத்துல இருக்கிறோம், இது எங்களுக்கு பிரச்சனையா இருக்குது, மீனும் அப்பமும் கிடைக்காது. ಶಿಷ್ಯರಿಗೆ ಇದು ಸಮಸ್ಯೆ, ಅಡವಿಯಲ್ಲಿದ್ದೇವೆ ಮೀನು ರೊಟ್ಟಿ ಸಿಗುವುದಿಲ್ಲವೆಂದು. அதே வனாந்திரத்துல இருக்கிற ஜனங்களுக்கு தான் அது பிரச்சனை. ಅದೇ ಅಡವಿಯಲ್ಲಿರುವ ಜನರಿಗೆ ಸಮಸ್ಯೆ. ஆனா அதே வனாந்திரத்துல இருக்கிற தெய்வத்துக்கு இது ஒரு பிரச்சனையே கிடையாது. ಅದೇ ಅಡವಿಯಲ್ಲಿರುವ ದೇವರಿಗೆ ಇದು ಸಮಸ್ಯೆಯೇ ಇಲ್ಲ. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இங்க பட்டணத்திலே ಇಲ್ಲಿ போய் ಪಟ್ಟಣಗಳಲ್ಲಿ அங்கு மீன் கிடைக்கிறது, இங்க அப்பம் கிடைக்கிறது, போய் வாங்கி கொண்டு வாருங்கள் என்று சொன்னா இது வேற. ಅಲ್ಲಿ ಮೀನುಗಳಿದೆ, ರೊಟ್ಟಿಗಳಿದೆ, ತೆಗೆದುಕೊಂಡು ಬನ್ನಿ ಎಂದು ಹೇಳಿದರೆ ಬೇರೆ. கிடைக்காத இடத்துல ஒரு ஆண்டவர் உருவாக்கி கொடுக்கிறாருன்னா இது ஒரு பெரிய ஒரு அற்புதம். ಸಿಗದೇ ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರು ಇದನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ ಕೊಡುತ್ತಾರೆ ಎಂದು ದೊಡ್ಡ ಅದ್ಭುತವೂ சில ಆಗಿದೆ. நேரங்கள்ல உங்க வாழ்க்கையில இந்த வனாந்திரம் போல சில காரியங்கள் வந்து நிக்கும். ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಜೀವನಗಳಲ್ಲಿ ಅಡವಿ ರೀತಿ ಅನೇಕ கூட ಕಾರ್ಯಗಳು இருக்கிறவர்களே சொல்லுவார்கள் இது நடக்காது, அவ்வளவுதான், எங்க இங்க கிடைக்க போகுது மீனும் அப்பமும் சொல்லுவாங்க. ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವವರೇ ಹೇಳುತ್ತಾರೆ ಎಲ್ಲಿ ಇದು ಮೀನು ರೊಟ್ಟಿ ಸಿಗುತ್ತದೆ ಎಂದು. கர்த்தர் கூட இருக்கிறத நீங்க நம்பிட்டீங்க அப்படின்னா ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವುದು ನೀವು நான் ನಂಬುವುದಾದರೆ இருக்கிற இடம் வனாந்திரமா இருந்தாலும் என் தெய்வம் என்ன போஷிப்பாரு. ನಾನು ಇರುವ ಸ್ಥಳವು ಅಡವಿಯಾದರೂ ದೇವರು ನನ್ನನ್ನು நான் ಪೋಷಿಸುವರು. இருக்கிற இடம் வனாந்திரமா இருந்தாலும் ஆண்டவர் பெருக பண்ணுவாரு. ನಾನು ಇರುವ ಸ್ಥಳವು ಅಡವಿಯಾದರೂ ದೇವರು ಹೆಚ್ಚಳ ಮಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. வனாந்திரத்தை பாக்குறீங்களா, கூட இருக்கிற இயேசுவை பாக்குறீங்களா? ಅಡವಿಯನ್ನು இவ்வளவுதான் ನೋಡುತ್ತೀರಾ, விஷயம். ಜೊತೆಯಲ್ಲಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವನ್ನು இது உங்களுக்கு நான் பேசுவதற்கு பெரிய காரியம் எதுவுமே கிடையாது. ಇಲ್ಲಿ ಮಾತನಾಡಲು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವೂ ಏನೂ ಇಲ್ಲ. அற்புதங்கள் தெரியும், ரெண்டு இடத்துலயும் நடந்தது. ಎರಡು ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ನಡೆದ ಅದ್ಭುತಗಳು ಗೊತ್ತು. ஆனா இந்த ரெண்டு இடத்துல இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டா ಈ ಎರಡು ಸ್ಥಳಗಳಲ್ಲಿದ್ದ ಸಮಸ್ಯೆಗಳು ಏನಿದೆ? உடனே நாங்க சொல்லுவோம், என்ன மீன் கம்மியா இருந்துச்சு, ரொட்டி கம்மியா இருந்துச்சு பாஸ்டர் அப்படின்னு. ಕೂಡಲೇ ನಾವೇನೇನು ಹೇಳುತ್ತೇವೆ, ರೊಟ್ಟಿಯು ಮೀನು ಕಡಿಮೆ ಇತ್ತು. இல்ல இல்ல, அது ரெண்டாவது பிரச்சனை. ಅದು ಎರಡನೇ ಸಮಸ್ಯೆ. முதல் பிரச்சனை வனாந்திரத்துல இருக்கானுங்க, இதுதான் பெரிய பிரச்சனை. ಮೊದಲ ಸಮಸ್ಯೆ ಅಡವಿಯಲ್ಲಿದ್ದಾರೆ, ಅದೇ ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆ. அதுதான் ஆரம்பத்துல ஆண்டவர் சாப்பாடு கொடுப்போமான்னு கேட்கும் பொழுதே இவங்க வந்து என்ன சொல்றாங்க, வனாந்திரத்துல இருக்கோம், முடியாது. ಅದಕ್ಕೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವು ಆರಂಭದಲ್ಲಿ ಆಹಾರವನ್ನು ಕೊಡಬೇಕೆಂದು ಕೇಳುವಾಗ ಇಲ್ಲ ಆಗೋದಿಲ್ಲ, ಅಡವಿಯಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ ಎಂದು ಶಿಷ್ಯರು ಹೇಳಿದರು. வனாந்திரத்துல கர்த்தர் இருந்தா முடியுங்க. ಅಡವಿಯಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಇದ್ದರೆ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ. தயவு செய்து இதை நீங்க அறிக்கை இடாதீங்க. ದಯವಿಟ್ಟು ನೀವು ಇದನ್ನು ಅರಿಕೆ ಇಡಬೇಡಿ. அவங்க சொல்லிட்டாங்க நடக்காது, ಅವರು ಹೇಳಿದ್ದಾರೆ ನಡೆಯುವುದಿಲ್ಲ, இவங்க சொல்லிட்டாங்க நிறைவேறாது. ಇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ ನೆರವೇರುವುದಿಲ್ಲ. வனாந்திரத்துல இருக்கோம், நமக்கு கிடைக்காது. ಅಡವಿಯಲ್ಲಿದ್ದೇವೆ, ನಮಗೆ ಸಿಗುವುದಿಲ್ಲ. அவ்வளவுதான், டாக்டரே கையில கொடுத்துட்டாரு, எதுவுமே இதுல மாறாது. ಅಷ್ಟೇ, ವೈದ್ಯರೇ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಏನು ಮಾರ್ಪಾಡು. அவ்வளவுதான், மறிக்கும் வரைக்கும் இது உன் கூடயே தான் இருக்குமா, அவ்வளவுதான், முடியாது. ಮರಣ ಹೊಂದುವ ತನಕ ಇದು ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲೇ ಇರುತ್ತದೆ ಅಂತ ಮಾರ್ಪಡುವುದಿಲ್ಲ. தெய்வம் இருக்கிறாருன்னா எல்லாத்தையும் அவரு மாத்தி கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. ದೇವರು ಇರುವುದಾದರೆ ಎಲ್ಲವನ್ನೂ ಅವರು ಮಾರ್ಪಡಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. எப்பயுமே வனாந்திரத்துல முடியாத காரியங்களை ஆண்டவர் முடிச்சு காட்டுவாரு. ಯಾವಾಗಲೂ ಅಡವಿಯಲ್ಲಿ ಆಗದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವರು ಮುಗಿಸಲು வனாந்திரத்துல நடக்காத காரியங்கள் பரலோகத்துல நடக்க ஆரம்பிக்கும். ಅಡವಿಯಲ್ಲಿ ಆಗದ ಕಾರ್ಯಗಳು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಸಾಧ್ಯ. இதெல்லாம் நடக்காதுன்னு நீங்க நினைக்கும் போது ஆவியின் மண்டலங்கள் அதை செய்ய ஆரம்பிக்கும். ಇದೆಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳುವಾಗ ಆತ್ಮಿಕ ಮಂಡಲವು ಇದೆಲ್ಲವನ್ನು ಮಾಡುವುದಾಗಿದೆ. செய்ய வேண்டியது சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நாங்க ಮಾಡಬೇಕಾದದ್ದು ಹೇಳಬೇಕಾದದ್ದು ಒಂದೇ ஆமா, ಕಾರ್ಯ. இது இவங்களால முடியாதுதான். ಹೌದು, ಇದು ಇವರಿಂದ ஆனா ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, என் தெய்வத்தினால இது ಆದ್ರೆ முடியும். ನನ್ನ ದೇವರಿಂದ ಎಲ್ಲವೂ ஆமா, ಸಾಧ್ಯ. இது இவங்களால பண்ண ಹೌದು, முடியாதுதான். ಇದು ಇವರಿಂದ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ஆனா என் தெய்வத்தினால பெருக்க ಆದ್ರೆ முடியும். ನನ್ನ ದೇವರಿಂದ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ. ஆமா, நான் ஏற்றுக்கொள்றேன், நான் வனாந்திரத்துல தான் இருக்கேன். ಹೌದು, ನಾನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ, ನಾನು ಅಡವಿಯಲ್ಲಿ இங்க ಇದ್ದೇನೆ. அக்கம் பக்கம் வீடுகள் இல்ல, போய் நான் மீனையும் ரொட்டியும் கேக்குறதுக்கு. ಇಲ್ಲಿ ಅಕ್ಕಪಕ್ಕ ಮನೆಗಳಿಲ್ಲ, ರೊಟ್ಟಿಯು ಮೀನನ್ನು நான் ತರಲು. நீங்க மீனையும் பச்சை மீனையும் கொண்டு வரல சமைச்சு சாப்பிடுறதுக்கு. ನಾನು ಮೀನನ್ನು ರೊಟ್ಟಿಯನ್ನು ತರಲಿಲ್ಲ, ಇಲ್ಲಿ ಅದನ್ನು ಸುಟ್ಟು மாவு ತಿನ್ನಲು. கொண்டு வரல, நான் ரொட்டியை பசைஞ்சு சுடுறதுக்கு. ನಾನು ಹಿಟ್ಟನ್ನು ತರಲಿಲ್ಲ, ರೊಟ್ಟಿಯನ್ನು ಮಾಡಿ எதுவுமே ತಿನ್ನಲು. இடத்துல இல்லதான். ಏನು ನನ್ನ ಬಳಿ ಇಲ್ಲ. ஆனா இல்லாத இடத்துல ஒரு காரியத்தை உருவாக்குறவர் தான் என்னுடைய ஆண்டவர். ಇಲ್ಲದ ಕಾರ್ಯವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವವರೇ ನನ್ನ ದೇವರು. ஏங்க, இருக்கிறதையே உருவாக்கி கொடுத்ததெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, இல்லாத காரியத்தை உருவாக்கி கொடுப்பதுதான் எங்களுடைய தெய்வம். ಇರುವುದನ್ನೇ ಉಂಟು ಮಾಡುವುದಲ್ಲ ದೊಡ್ಡ
ಕಾರ್ಯ ಇಲ್ಲದ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವುದೇ ದೊಡ್ಡದಾಗಿದೆ. அதுதான் வசனம் சொல்லுது, இல்லாத காரியங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார் ஆண்டவர். ಇಲ್ಲದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೆಸರೇರಿ ಕರೆಯುತ್ತಾರೆ. அழைக்கும் போது உருவாக்க ஆரம்பிக்கும். ಕರೆಯುವಾಗ ಅದು ಉಂಟಾಗುವುದಾಗಿದೆ. இதான் நான் சொல்றது. ನಾನು ಹೇಳುವುದು ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ? உங்களுக்கு வனாந்திரம் ஒரு பிரச்சனையாக இருக்கவே கூடாது. ನಿಮಗೆ ಅಡವಿ ಒಂದು ಸಮಸ್ಯೆಯಾಗಿ ಇರಲೇಬಾರದು. அப்படி வனாந்திரம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னா, ಅಡವಿ ನಿಮಗೆ ಸಮಸ್ಯೆಯಾಗಿ ಇರುವುದಾದರೆ, ஒன்று கர்த்தர் கூட இல்லை என்ற அர்த்தம், ಒಂದು ದೇವರು ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇಲ್ಲವೆಂದು ಅರ್ಥ. இல்லை இருக்கிற கர்த்தரை நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். ಇರುವ ದೇವರನ್ನು ನೀವು ಮರೆತಿದ್ದೀರಾ ಎಂದು ಅರ್ಥ. புரியுதா உங்களுக்கு? ನಾನು ಹೇಳುವುದು ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ? எவ்வளவு நேரங்கள் நாங்க ஆண்டவர்கிட்டே போயிட்டு இதை சொல்லி இருக்கிறோம். ಎಷ್ಟು ಬಾರಿ ದೇವರ ಬಳಿಯೇ ಇದನ್ನು ಹೋಗಿ ಹೇಳಿದ್ದೇವೆ. ஆண்டவரே பாருங்க, சொல்லிட்டாங்க ஆண்டவரே, முடியாதான், காப்பாத்த முடியாதான். ದೇವರೇ ನೋಡಿ ಹೇಳಿದಾರಂತೆ ಆಗುವುದಿಲ್ಲವಂತೆ, ಕಾಪಾಡಲು ஆண்டவரே ಸಾಧ್ಯವಿಲ್ಲವಂತೆ. பத்திரம் கை மாறி போயிருச்சு ஆண்டவரே, இதுக்கு பிறகு கிடைக்கவே கிடைக்காதான். ಆ ದೇವರೇ ಪತ್ರವು ಬೇರೆಯವರ ಕರದಲ್ಲಿ ಹೋಗಿದೆ, ಇದಾದ ನಂತರ சீடர்கள் ஆண்டவர்கிட்ட சொன்ன மாதிரி, ಶಿಷ್ಯರು ದೇವರ ಬಳಿ ಹೇಳಿದ್ದಾರೆ, ஆண்டவர் வனாந்திரம் மீனும் அப்பமும் இங்க கிடைக்காதான். ದೇವರೇ ಅಡವಿಯಂತೆ ಮೀನು ರೊಟ್ಟಿ ಸಿಗುವುದಿಲ್ವಂತೆ. அதுதான் கர்த்தர் சொல்றாரு. ಅದಕ್ಕೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, எனக்கிட்ட வந்தே நீ இந்த வார்த்தையை சொல்லிக்கிறீங்க. ನನ್ನ ಬಳಿ ಬಂದು ನೀನು ಈ ಮಾತನ್ನು ಹೇಳುತ್ತೀಯಾ? மீன் கிடைக்காதா, ಮೀನು ಸಿಗುವುದಿಲ್ಲ, அப்பம் கிடைக்காதா, ಸಿಗುವುದಿಲ್ವಾ? இப்ப பாரு எப்படி கிடைக்கும். ಈಗ ನೋಡಿ ಹೇಗೆ ಸಿಗುತ್ತದೆ. கதவை சாத்தி எல்லாரையும் உட்கார பண்ணு, ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚಿ ಎಲ್ಲರನ್ನು ಕುಳಿಸಿ, எவனையும் வெளியே அனுப்பல, ಯಾರನ್ನು ಆಚೆ ಕಳಿಸಿ, எல்லாரையும் உட்கார வச்சாரு. ಎಲ್ಲರೂ ಕುಳಿತುಕೊಳ್ಳಿ. எவன் சொன்னானோ ಯಾರು ಹೇಳಿದರು அவன் கையிலே பிச்சு பிச்சு கொடுத்துக்கிறாரு. ಅವನ ஓ ಕೈಯಲ್ಲಿ அந்த ಕಿತ್ತು ಕೊಟ್ಟುತ್ತಿದ್ದರು. இந்த வச்சுக்கற, இந்த இல்ல நான் சொன்னேன், ಇಲ್ಲ ಅಂತ இந்த ಹೇಳಿದ್ರು. கிடைக்காத நான் சொன்னேன், ಸಿಗುವುದಿಲ್ಲ ಅಂತ இந்த ಹೇಳಿದ್ರು. மீன் இல்ல நான் சொன்னேன், ಮೀನು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. பட்டணத்துக்கு அனுப்புவோன்னு சொல்ற. ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಕಳಿಸೋಣ ಎಂದು புரியுது ಹೇಳಿದ್ರು. அவருடைய வார்த்தைகளை ಅವರ ವಾಕ್ಯಗಳು இயேசு கிறிஸ்துவை வைத்துக்கொண்டு ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು பட்டணத்துக்கு அனுப்பிடுவோமா, போய் மீன் வாங்கிட்டு வரட்டும். ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಕಳಿಸೋಣ ಮೀನನ್ನು ತರಲು, பட்டணத்துக்கு அனுப்பிடுவோமா, போயிட்டு ரொட்டியை வாங்கிட்டு வரட்டும். ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಕಳಿಸೋಣ ರೊಟ್ಟಿಯನ್ನು ತರಲು. ஏப்பா பட்டணத்தை விட பெரியவர் இருக்கிறாருப்பா இங்க. ಪಟ್ಟಣಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡವರು ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ பட்டணத்தில் ಇದ್ದಾರೆ. இருக்கிற மீன்களும் அப்பங்களும் கூட குறைந்து போகும், ஆனா இவரிடத்தில் இருக்கிற மீன்களும் அப்பங்களும் குறைந்து போகவே போகாது. ಪಟ್ಟಣದಲ್ಲಿರುವ ಮೀನು ರೊಟ್ಟಿ ಕೂಡ ಕಡಿಮೆಯಾಗಬಹುದು, ಇವರ ಬಳಿ ಇರುವ ಮೀನು ರೊಟ್ಟಿ ಕಡಿಮೆ. தெய்வத்தினிடத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு வேறு பட்டணங்களை தேட வேண்டாம். ದೇವರ ಬಳಿ ಇಲ್ಲ ಎಂದು ಬೇರೆ ಪಟ್ಟಣಗಳನ್ನು ಹುಡುಕುವುದು ಬೇಡ. வருவோம், ಬರುತ್ತೇವೆ, நிப்போம், ನಿಲ್ಲುತ್ತೇವೆ, வெயிட் பண்ணுவோம், ಮಾಡುತ್ತೇವೆ. ஆண்டவர் மீனை கொடுப்பாரான்னு பாப்போம், ದೇವರು ಮೀನನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ ಎಂದು அப்பத்தை ನೋಡುತ್ತೇವೆ, கொடுப்பாரான்னு பாப்போம். ರೊಟ್ಟಿಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ ಎಂದು அவர் ನೋಡುತ್ತೇವೆ. கொடுக்கவில்லை, கொடுக்க தாமதமாகுது அப்படின்னா ಅವರು ಕೊಡಲಿಲ್ಲ, ಕೊಡಲು ತಡವಾಗುತ್ತಿದೆ ಎಂದರೆ டக்குன்னு வேற இடத்துக்கு ஓடிடுது, ಕೂಡಲೇ ಬೇರೆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುವುದು, வேறு பட்டணங்களை தேடுறது. ಬೇರೆ ಪಟ್ಟಣಗಳನ್ನು ಹುಡುಕುವುದು. சீடர்கள் சொன்னதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ಶಿಷ್ಯರು ಹೇಳಿದ್ದನ್ನು ನಾವು ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. இங்க கிடைக்காத ஆண்டவரை அங்க அனுப்பிடுவோம். ಇಲ್ಲಿ ಸಿಗುವುದಿಲ್ಲ ದೇವರೇ, ಅಲ್ಲಿ ಕಳಿಸೋಣ. டேய் குடுக்குறேன், நான் இருக்கிறேன்டா இங்க. ಕೊಡುವವನು ನಾನಿದ್ದೇನೆ. நான் இருக்கும்போது நீ எப்படா பட்டணத்துக்கு ನಾನು அனுப்புவ? ಇರುವಾಗ ನೀನು ಹೇಗೆ ಬೇರೆ ಪಟ್ಟಣಕ್ಕೆ இந்தா ಕಳಿಸುತ್ತೀಯಾ? வாங்கிக்க. ತೆಗೆದುಕೋ. அந்த வசந்த வாசி பாருங்க, பிட்டு சீடர்களிடத்தில் கொடுத்தார், ಅದನ್ನು ಕಿತ್ತು ಶಿಷ್ಯರ ಬಳಿ ಕೊಟ್ಟರು. சீடர்கள் போய் பங்கிட்டார்கள். ಶಿಷ್ಯರು ಹೋಗಿ ಆ ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ அப்ப ಹಂಚಿದರು. வாங்கும் போதெல்லாம் இவன் என்னன்னா யோசிச்சுட்டு வாங்கியிருப்பானா ಅದನ್ನು இருக்கும். ತೆಗೆಯುವಾಗ ಏನು பிச்சு கொடுங்கம்மா, ಯೋಚನೆ ஐயோ தெரியாம சொல்லிட்டனே. ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಹೇಳಿದ್ನಲ್ಲ. சரி ஆண்டவரே, உங்களால முடியும் ஆண்டவரே. ಸರಿ ದೇವರೇ, ನಿಮ್ಮಿಂದ ಸಾಧ್ಯ. எத்தனை பேத்துக்கு நான் பங்கிடுவேன் ஆண்டவரே. ಎಷ್ಟೋ ಜನರಿಗೆ ನಾನು ಹಂಚುತ್ತೇನೆ வா, ದೇವರೇ. இவரால முடியும். ಇವರಿಂದ ಸಾಧ್ಯ. இவர் கொடுக்க 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 ಇವರು ಕೊಡುತ್ತಾ 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 முடியாதுன்னு சொல்லிக்கிற சீசன், அம்மா இவரால முடியும் அப்பா, ಆಗುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದ ಶಿಷ್ಯರು பாருப்பா எவ்வளவு ரொட்டி வந்துகிட்டே இருக்கு, ಎಷ್ಟು ರೊಟ್ಟಿ ಬರುತ್ತಲೇ பாரு எத்தனை மீன்கள் வந்து கொண்டே இருக்கு, ಮೀನುಗಳು ಬರುತ್ತಲೇ ಇದೆ. பாரு புருஷர்கள் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். ಪುರುಷರು ತಿನ್ನುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ. முடியாதுன்னு சொன்னா கூட முடியும்னு அவன் சொல்ல ಆಗುವುದಿಲ್ಲ ஆரம்பிச்சிருவான். ಎಂದು ಹೇಳಿದವನು ಕೂಡ ಸಾಧ್ಯವೂ தயவு ಇಲ್ಲ. செய்து பட்டணங்களை தேடாதீங்க, ದಯವಿಟ್ಟು ಬೇರೆ ಪಟ್ಟಣಗಳನ್ನು ಹುಡುಕಬೇಡಿ. தெய்வத்தினால் முடியும். ದೇವರಿಂದ ಎಲ್ಲವೂ அது ಸಾಧ್ಯ. எந்த பட்டணங்கள்னு நீங்களே தெரிந்து ಅದು கொள்ளுங்க, ಯಾವ புரிந்து கொள்ளுங்க. ಪಟ್ಟಣಗಳೆಂದು ನೀವೇ ನೋಡಿಕೊಳ್ಳಿ. வந்து கொஞ்சம் ஜெபிப்பாங்க, இது மாத்தட்டும், ஆண்டவர் மாறட்டும், ஆண்டவர் நமக்கு செய்யட்டும் அப்படி. ಬಂದು ಸ್ವಲ್ಪ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾರೆ, ದೇವರು ಬದಲಾಯಿಸಲಿ ಎಂದು. கொஞ்சம் இடுப்பு வலி போகலன்னு வைங்க, ಸ್ವಲ್ಪ ಸೊಂಟ ನೋವು ಹೋಗದೆ ಹೋದರೆ, அந்த ஜெபத்துல இடுப்பு வலி மாறலன்னு ಆ வைங்க, ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಸೊಂಟ ನೋವು ಹೋಗದೆ ಹೋದರೆ, அக்கா ಅಕ್ಕ அங்க நூல் கட்டுறாங்களாம், கட்டினா இடுப்பு வலி ಅಲ್ಲಿ போயிடும். ನೂಲನ್ನು ಕಟ್ಟುತ್ತಾರಂತೆ, ಕಟ್ಟಿದರೆ ಸೊಂಟ ನೋವು ಹೋಗುತ್ತಂತೆ. ಬಾಯಿ ಇದಾರಲ್ವಾ, ಬಾಯಿ ಬಾಯಿ ಇರ್ತಾರಂಗ, ಬಾಯಿ 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 ಅವ್ರೇನೋ ಆಗ್ತಾರಂತೆ ಬಾಯಲ್ಲಿ. ಬಾಯಿ ಅವರು ಬಾಯಲ್ಲಿ ಏನೋ ಆ ಹಾಕ್ತಾರೆ. ಬಾಯಿ ಬಂದು ಬಾಯಲ್ಲಿ ಏನೋ ಆಗ್ತಾರಂತೆ. ಬಾಯಲ್ಲಿ ಏನೋ ಹಾಕ್ತಾರೆ. இங்க வெயிட் பண்ணுவாங்க, இயேசு கிறிஸ்து அப்பம் கிடைக்குதா, மீன் கிடைக்குதா. ಇಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಬಳಿ ವೇಟ್ ಮಾಡುತ್ತಿರುತ್ತಾರೆ. கொஞ்சம் தாமதம் ஆகும் பொழுது ಸ್ವಲ್ಪ ತಡವೂ ಆಗುವಾಗ அப்பத்தையும் மீனையும் வாங்குவதற்கு பாயினிடத்தில் போய் வரார்கள், அவர் வாயிலே வைத்து அனுப்புவார். ರೊಟ್ಟಿಯನ್ನು ಮೀನನ್ನು பட்டணத்தை தேடின உருப்படாம போயிருவேன். ನೀವು ಪಟ್ಟಣಗಳನ್ನು ಹುಡುಕುವುದಾದರೆ ನೀನು உனக்குரிய மீனும் உனக்குரிய அப்பமும் கர்த்தர்கிட்ட தான் இருக்கு. ನಿನಗೆ ಉರಿತಾದ ಮೀನು ರೊಟ್ಟಿಯು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ நீ ಇದೆ. வனாந்திரத்துல இரு, ಅಡವಿಯಲ್ಲಿ பாதாளத்துல ಇರು, ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರು. தெய்வம் உன்னோடு இருக்கிறார் என்றால் அவர் பெருக செய்வாரு. ದೇವರು ನಿನ್ನ ಬಳಿ ಇರುವುದಾದರೆ ದೇವರು ಎಲ್ಲ கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா, ಸ್ವಲ್ಪ ಸಮಯವನ್ನು ಕೊಡಿ. மீனை அப்பத்தையும் கொடுப்பாருப்பா. ಮೀನನ್ನು ರೊಟ್ಟಿಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. நமக்கு காத்திருக்கலாம் முடியாது. ನಮಗೆ ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇರಲು இல்ல இல்ல சரி வராது, நான் அங்க ஓடி ಸರಿ ಬರುವುದಿಲ್ಲ, ನಾನು ಅಲ್ಲಿ ಓಡುತ್ತೇನೆ. கொஞ்சம் பொறுமையா இருங்க. ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇರಿ. தெய்வம் இருக்கிறாரு, ದೇವರು ಇದ್ದಾರೆ, இயேசு இருக்கிறாரு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಇದ್ದಾರೆ. சீடர்கள் சொன்னது போல சொல்ல வேண்டாம், சீடர்கள் சொன்னது போல செய்யவும் வேண்டாம். ಶಿಷ್ಯರು ಹೇಳಿದ ರೀತಿ ಹೇಳುವುದು ಬೇಡ, ಮಾಡಿದ ರೀತಿ ಮಾಡುವುದು ಬೇಡ. புரியுதா நான் ನಾನು சொல்றது? ಹೇಳುವುದು ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ? ஹல்லேலூயா. ಆಮೆನ್. ஆமென்.
அதனால வனாந்திரம் அல்ல, ಅಡವಿ ಅಲ್ಲ, பாதாளம் அல்ல, ಪಾತಾಳವಲ್ಲ, எதுவா இருந்தாலும் ಏನೇ ಕೂಡ ಆಗಿರಲಿ, தெய்வம் இருந்தால் உங்களுக்கு மீனும் அப்பமும் ಯೇಸು கிடைக்கும். ಕ್ರಿಸ್ತ ಇದ್ದರೆ ನಿಮಗೆ ಮೀನು ರೊಟ್ಟಿಯು ಎಲ್ಲವೂ ಸಿಗುವುದಾಗಿದೆ. முதல்ல அந்த அறிக்கையை உங்களிடத்திலிருந்து நீங்கள் அழித்து விடுங்கள். ಮೊದಲು ಆ ಅರಿಕೆಯನ್ನು ನಿಮ್ಮ ಬಾಯಿಂದ ತೆಗೆದು ಹಾಕಿ. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. இனிமேல் அந்த சீடர்கள் சொன்னது வேண்டாம். ಇದಾದ ನಂತರ ಶಿಷ್ಯರು ಹೇಳಿದ ರೀತಿ ನಾವು ಕೂಡ ಹೇಳೋದು சில ಬೇಡ. நேரம் ஆண்டவர் 2 பண்ணுவாரு. ಅನೇಕ ಬಾರಿ ದೇವರು ಎರಡು ஓ ಕಾರ್ಯವನ್ನು இப்படி ಮಾಡ್ತಾರೆ. சொல்லிட்டியா, இந்த மீனை அப்பதையும் வச்சுக்கணும் கொடுப்பாரு. ಈ ರೀತಿ ಹೇಳಿದ್ಯಾ, ತಗೋ ಮೀನು ರೊಟ್ಟಿಯನ್ನು ಇಟ್ಟುಕೋ. சில நேரம் ஆண்டவர் இங்க எப்படி கிடைக்கும், இங்க எப்படி கிடைக்கும்னா போ, அப்ப கிடைக்காமே போட்டும். ಅನೇಕ ಬಾರಿ ಇಲ್ಲಿ ಹೇಗೆ ಸಿಗುತ್ತದೆ ಸಿಗುತ್ತದೆ ಎಂದು ನೀವು ಹೇಳುತ್ತಿದ್ದರೆ ಸಿಗದೆ ಹೋಗುತ್ತದೆ. ஒண்ணு செய்து காட்டுவா, இங்க நடக்கும்டா இந்தாடா அப்படின்னு செய்து காட்டுவா. ಇಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತದೆ ಎಂದು ಮಾಡಿ ತೋರಿಸುತ್ತಾರೆ. இன்னொன்னு விதமும் இருக்கு. ಇನ್ನೊಂದು ವಿಧ ಕೂಡ ஓ ಇದೆ. இங்க நடக்காதுன்னு சொன்னியா, ಇಲ್ಲಿ ನಡೆಯುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದ್ಯಾ, அப்ப போ நடக்காது. ಹಾಗಾದ್ರೆ ಹೋಗೋ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. புரியுதா உங்களுக்கு? ನಾನು ಹೇಳುವುದು ಅರ್ಥವಾಗುತ್ತದೆ. வனாந்திரத்துல அமர்ந்து கொண்டு நடக்கும் அப்படின்னா நடக்கும், ಅಡವಿಯಲ್ಲಿ ಕುಳಿತು ನಡೆಯುತ್ತದೆ ಎಂದರೆ ನಡೆಯುತ್ತದೆ, கிடைக்கும் அப்படின்னா கிடைக்கும். ಸಿಗುತ್ತದೆ ಎಂದರೆ ಸಿಗುತ್ತದೆ. இயேசுவை வச்சுட்டு கிடைக்காது நடக்காது அப்படின்னா கிடைக்காது ಯೇಸು நடக்காதுதான். ಕ್ರಿಸ್ತವನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಸಿಗುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದ್ರೆ ಸಿಗುವುದಿಲ್ಲ. புரியுதா நான் ನಾನು சொல்றது? ಹೇಳುವುದು ಅರ್ಥವಾಗುತ್ತಿಲ್ಲ. அல்லேலூயா. ஆகவே மீனும் அப்பமும் பெருகும், ಮೀನು ರೊಟ್ಟಿಯು ಹೆಚ್ಚಳವಾಗುತ್ತದೆ. நீங்கள் சாப்பிடுவீங்க, ನೀವು ತಿನ್ನುತ್ತೀರಾ, நீங்கள் திருப்தி அடைவீங்க. ನೀವು ತೃಪ್ತಿ ಹೊಂದುತ್ತೀರಾ. அது வனாந்திரமா இருந்தாலும் இது உங்களுக்கு கிடைக்கும். ಅದು ಅಡವಿಯಾಗಿದ್ದರೂ ಕೂಡ ಅದು ನಿಮಗೆ ಸಿಗುವುದಾಗಿದೆ. இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போது இது ಯೇಸು நடக்கும். ಕ್ರಿಸ್ತ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ಇದೆಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ. முடிச்சிட்டேன். ಮುಗಿಸುತ್ತೇನೆ. வனாந்திரத்தை பார்க்காதீங்க, ಅಡವಿಯನ್ನು ನೋಡಬೇಡಿ, கூட இருக்க தெய்வத்தை பாருங்க. ಜೊತೆಯಲ್ಲಿರುವ ದೇವರನ್ನು ನೋಡಿ. ஆமென். பட்டணங்களை பார்க்காதீங்க. ಪಟ್ಟಣಗಳನ್ನು ஆமா, ನೋಡಬೇಡಿ. பட்டணங்கள்ல அப்பம் கிடைக்கும் தான், ಪಟ್ಟಣಗಳಲ್ಲಿ ರೊಟ್ಟಿ ಸಿಗುತ್ತದೆ, பட்டணங்கள்ல மீன் கிடைக்கும் தான். ಪಟ್ಟಣಗಳಲ್ಲಿ ಮೀನು ஆனா ಸಿಗುತ್ತದೆ. உண்மையான அப்பமும் மீனும் இயேசு கிறிஸ்து தான் இருக்கு. ಆದ್ರೆ ನಿಜವಾದ ಮೀನು ರೊಟ್ಟಿಯು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ಬಳಿಯಲ್ಲಿ நீங்கள் ಇದೆ. பட்டணங்களுக்கல்ல மனவாட்டி, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தான் நீங்க ನೀವು மனவாட்டி. ಪಟ್ಟಣಗಳಿಗೆಲ್ಲ ಅದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಾದ ದೇವರಿಗೆ ವರನಾಗಿದ್ದೀರಾ. சபையெல்லாம் எழுந்து நிப்போமா? ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳಿ. ஆண்டவர் மணவாளன், நாங்கள் மணவாட்டியம். ದೇವರು ವರನಾಗಿದ್ದಾರೆ, ನಾವೆಲ್ಲ ವಧುಗಳಾಗಿದ್ದೇವೆ. இயேசு கிறிஸ்து மணவாளன், ದೇವರು ವರನಾಗಿದ್ದಾರೆ, நாங்கள் மணவாட்டியம். ನಾವೆಲ್ಲರೂ ವಧುಗಳಾಗಿದ್ದೇವೆ. நாங்கள் மனம் முடித்து இருக்கிறது மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து. ನಾವು ಮದುವೆ ಮಾಡಿಕೊಂಡಿರೋದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಾದ ದೇವರನ್ನು. நாங்கள் பட்டணங்களையோ உலகங்களையோ அல்ல, நாங்கள் மனம் முடித்திருக்கிறோம். ನಾವು ಪಟ್ಟಣಗಳನ್ನು ಲೋಕಗಳನ್ನೆಲ್ಲವೆಲ್ಲ ಮದುವೆ நான் ಮಾಡಿಕೊಂಡಿರೋದು. சொல்றதை புரிந்து கொள்ளுங்க. ನಾನು ಹೇಳುವುದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. உங்களுக்குரிய எல்லா தேவைகளும் மணவாளனாகிய உங்களுடைய இயேசு கிறிஸ்து கிட்ட தான் இருக்குது. ನಿಮಗೆ ಬೇಕಾಗಿರುವ ಎಲ್ಲಾ ಅವಶ್ಯಕತೆಗಳು ವರನಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ಬಳಿ இயேசு கிறிஸ்துவை விட்டு விட்டு வேறு பட்டணங்களை தேட வேண்டாம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಪಟ್ಟಣಗಳನ್ನು ಹುಡುಕುವುದು ಬೇಡ. அந்த பட்டணங்களில் வருகிற மீனும் அப்பமும் உங்களுக்கு நிரந்தரமாய் ಆ நிற்காது. ಪಟ್ಟಣಗಳಲ್ಲಿ ಬರುವ ಮೀನು ರೊಟ್ಟಿಗಳು ನಿಮಗೆ ನಿರಂತರವಾಗಿರುವುದಿಲ್ಲ. இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து வருகிற மீனும் அப்பமும் தான் பெருக்கத்தை கொடுக்கும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನಿಂದ ಬಳಿಯಿಂದ ಬರುವ ಮೀನು ರೊಟ್ಟಿಗಳು ನಿಮಗೆ ಹೆಚ್ಚಳ ಕೊಡುವುದಾಗಿದೆ. எல்லாரும் என்ன கவனிங்க. ಎಲ್ಲರೂ ಪಾಸ್ಟರ್ನ ಗಮನಿಸಿ. உங்களுக்கு 5 அப்பம் வேணும்னா ನಿಮಗೆ 5 ರೊಟ್ಟಿ ಬೇಕು ಎಂದರೆ பட்டணத்துல போய் கேட்டீங்கன்னா ಪಟ್ಟಣದ ಬಳಿ ಹೋಗಿ ಕೇಳುವುದಾದರೆ பட்டணம் உங்களுக்கு 5 அப்பத்தை தான் கொடுக்கும். ಪಟ್ಟಣ ನಿಮಗೆ 5 ರೊಟ್ಟಿಯನ್ನು நான் ಮಾತ್ರ சொல்றது ಕೊಡುತ್ತದೆ. புரியுதா உங்களுக்கு? ನಾನು ಹೇಳುವುದು ಅರ್ಥ உங்களுக்கு ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. 2 மீன் வேணும்னா ನಿಮಗೆ 2 ಮೀನು ಬೇಕು ಎಂದರೆ பட்டணத்துல போய் தேடுனீங்கன்னா ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಹುಡುಕುವುದಾದರೆ பட்டணம் உங்களுக்கு 2 மீனை தான் கொடுக்கும். ಪಟ್ಟಣ ನಿಮಗೆ 2 ಮೀನನ್ನು ಕೊಡುವುದಾದರೆ, ஆனா இதுவே இயேசு கிறிஸ்து கிட்ட போனீங்கன்னா ಇದುವೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ಬಳಿ 5 அப்பம் வேணும்னு போனீங்கன்னா 5 ರೊಟ್ಟಿ ಬೇಕು ಎಂದು 5 அப்பத்தையும் கொடுத்து 12 கூடையும் கொடுத்து 5 அனுப்பிடுவார். ರೊಟ್ಟಿಯನ್ನು ಕೊಟ್ಟು 12 ರೊಟ್ಟಿ ಆಗುವಷ್ಟು ಕೊಡುತ್ತಾರೆ. தேவைப்படுகிற மீனையும் கொடுத்து ಬೇಕಾಗಿರುವ ಮೀನನ್ನು ಕೊಟ್ಟು 7 கூடைகள் நிறைய எடுக்கையும் செய்வாரு. 7 ಬುಟ್ಟಿಗಳು ತುಂಬುವಷ್ಟು ಕೂಡ புரியுதா நான் சொல்றது? பட்டணத்துல வாங்குறதுக்கும் இயேசு கிறிஸ்து கிட்ட வாங்குறதுக்கும் வித்தியாசம் இதுதான். ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ಬಳಿಯಿಂದ ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ವ್ಯತ್ಯಾಸ. பட்டணங்கள் உங்களுக்கு கொடுக்கும், கொடுக்காதுன்னு சொல்லல. ಪಟ್ಟಣಗಳು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತದೆ, ಕೊಡುವುದಿಲ್ಲ ಎಂದು எது ಹೇಳುತ್ತೀರಾ. தேவையோ அதை மட்டும் கொடுக்கும், அந்த நேரம் மட்டும்தான். ಆ ಸಮಯ ಮಾತ್ರ ಕೊಡುವುದಾಗಿದೆ. தற்காலிக ஆசீர்வாதம். ನಿರಂತರವಲ್ಲದ ஆனா ಆಶೀರ್ವಾದ. இயேசு கிறிஸ்து ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವು நிரந்தர ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, ನಿರಂತರವಾದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು எக்ஸ்ட்ராவையே ಕೊಡುತ್ತಾರೆ. கொடுப்பாரு. ಹೆಚ್ಚಳವಾಗಿ ಕೊಡುವರು. அதனால உங்களுடைய வனாந்திரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ನಿಮ್ಮ ಅಡವಿಯಲ್ಲಿ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವು ಇದ್ದಾರೆ. உங்களுடைய மீன்களையும் அப்பங்களையும் அவர் பெருக்குவார். ನಿಮ್ಮ ಮೀನುಗಳನ್ನು ರೊಟ್ಟಿಯನ್ನು ಅವರು ಹೆಚ್ಚಳ எல்லா ಮಾಡುತ್ತಾರೆ. கரங்களை தட்டி ஒரு ஆமென்னு சொல்லுங்க. ಎಲ್ಲರೂ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಒಂದು ಆಮೆನ್. எல்லாரும்